என்னது விகாசிக்கு வேண்டிய எனக்கு என்ன செய்யலாம் நான் கால் கிட்ட வட்டி வளர்ச்சி மறந்துடுறேன். கால் இன்னுக்குள்ள சுத்தி கால் இன்னும் கண்டிப்பா திருப்பி. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் வந்து மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் பேசுறது கேக்குதா தெளிவா? ஒரு ஆள் மைக்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. பேசுறது தெளிவா கேக்குதா? கேக்குது சார். ஓகே. இன்னைக்கு நம்ம போன கிளாஸ்ல அனுப்பின 21 தொடக்கம் 25 வரை உள்ள வினாக்களை பார்ப்போம். அந்த கேள்வியில ஒரு திருத்தம் ஒன்று செஞ்சு கொள்ளுங்க. PQRSTU V என்றது விடுபட்டு V ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. PQRSTU V PQRSTU V ரைட். PQRSTUV என்ற 7 பேர் குறித்த ஒரு பரீட்சை தொடர் ஒன்றில் கீழே குறிப்பிட்டவாறு புள்ளிகளை பெற்றிருந்தனர். அப்ப இதுவும் ஒரு நிபந்தனை சம்பந்தமான வினாதான். 3 தகவல்கள் தரப்பட்டிருக்கிறதால 3 நிபந்தனைகள் தரப்பட்டிருக்கிறதால நம்ம நிபந்தனையை வாசிப்போம். பி என்பவர் எப்பவும் பியை விட கூடிய புள்ளியை பெறுவார். பி என்பவர் எப்பவும் பியை விட கூடிய புள்ளியை பெறுவார். வீட புள்ளி கூடுதலாயிருக்கும். வீட புள்ளி வீட புள்ளியை விட அதிகமா இருக்கும். பி என்பவர் எப்போதும் கியூவை விட அதிகமான புள்ளியை பெறுவார். மைக்க மியூட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. சரியா? ரைட். இப்ப இந்த 7 பேர்ல மைக்க மியூட் பண்ணி கொள்ளுங்க. நீங்க கைக்கிறீங்க டிஸ்பிளே மறைஞ்சு வருது. கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. நிறைய பேர் வந்து மியூட் பண்ணாம இருக்காங்க. தயவு செய்து மைக்க டேய் ஆரவே
போ போ மரியா அம்மா சீனி எழுதுறேன் போ. அடே போடா வாரேன். மரியா சீனி மைக்கை மியூட் பண்ணி கொள்ளுங்க. நீங்க மைக்க நீங்க எல்லாரும் பட்டதாரிகள் தானே இல்லையா? திரும்ப திரும்ப சொல்ல இயலாது. மற்றவங்க டிஸ்டர்ப் இல்லாம இருந்து கொள்ளுங்க. சஹிலா மைக்கை மியூட் பண்ணி கொள்ளுங்க. NIC IT 116 மைக்கை மியூட் பண்ணி கொள்ளுங்க. சஹலா என்றவன் மைக்கை மியூட் பண்ணி கொள்ளுங்க. இங்க வந்து எனக்கு மியூட் பண்ணி கொள்ளு. ஸ்காலர்ஷிப் புள்ளிகளுக்கு கிளாஸ் செய்யற கணக்கு அறிக்கை.
P என்பவர் எப்போதும் Qவை விட அதிகமான புள்ளியை பெறுவார். இந்த 2 பாயிண்ட்டும் விளங்கிட்டா கொடுக்கும். இந்த 2 பாயிண்ட்டும் விளங்கிட்டா P என்பவர் எப்போதும் Pயை விட கூடிய புள்ளியை பெறுவார். Pக்கு மேல V வரணும். P என்பவர் எப்போதும் Qவை விட கூடிய புள்ளியை பெறுவார். சரியா? மைக்க மியூட் பண்ணி வச்சா தான் மற்றவங்களுக்கு இந்த ஒயிட் போர்ட் விளங்கும். நீங்க மைக்க அன்மியூட் பண்ணி வச்சீங்கன்னா நீங்க பேசக்குள்ள மற்றவங்களுக்கு ஒயிட் போர்ட் விளங்காது. சரியா? எல்லாரும் படிக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ்ல இருந்து கொள்ளுங்க. சரியா? இப்ப இந்த 2 பாயிண்ட்டும் உங்களுக்கு விளங்கிட்டா? முதலாவது நிபந்தனையும் 2வது நிபந்தனையும் நான் எழுதிக்கிற மெத்தட் விளங்கிட்டா? விளங்கிட்டா? எப்போதும் ஒன்றில் R அதிக புள்ளியை பெறுகிறது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா R தான் இதுல கூடுதல் மார்க்ஸ் எடுப்பாங்க. R அதிக புள்ளியை பெறுவதுடன் R அதிக புள்ளியை பெற்றால் P மிக குறைந்த புள்ளியை பெறுவார். இப்ப R முதலாவது வந்தா P 7வது வருவார். R முதலாவது வந்தா T 7வது வருவார். இல்லையெனில், இப்படி இல்லைன்னு சொன்னா S அதிக புள்ளியை பெறுவார். S முதலாவது வந்தால் சரியா U அல்லது Q என்பவர் மிக குறைந்த புள்ளியை பெறுவர். U அல்லது Q என்பவர் 7வதாக வருவாங்க. இந்த மூணு பாயிண்ட்டும் நான் போட்டிக்கிறது விளங்கிட்டேன் உங்களுக்கு. இப்ப கொஞ்சம் கதைங்க. இந்த 3 பாயிண்ட்டையும் நான் மார்க் பண்ணிக்கிற சிஸ்டம் விளங்கிட்டா? சார் திருப்பி ஒருக்கா சொல்லுங்களேன். எத்தனாவது பாயிண்ட் உங்களுக்கு விளங்கல? சார் ஸ்டார்ட்ல இருந்து செல்லுமா? ஓகே. இதுல முதலாவது இருக்கிற தரவை பாருங்க. V என்பவர் எப்போதும் Pயை விட கூடுதலான புள்ளி பெறுவார். அப்ப Pட மார்க்ஸை விட அதிகமாக இருக்கும். இது முதலாவது பாயிண்ட். 2வது பாயிண்ட், P என்பவர் எப்போதும் Qவை விட அதிகமான மார்க்ஸ் பெறுவார். முதலாவது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா Pட மார்க்ஸை விட கூடுதலா இருக்கும். 2வது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா Pட மார்க்ஸை விட அதிகமாக இருக்கும். சரியானே? அப்ப VPQ இந்த ஆர்டர்ல இவங்க 3 பேரும் பெறுவாங்க. இவங்களுக்கு இடையில இல்ல இவங்களுக்கு மேல கீழே வேற வேற ஆட்கள் வரலாம். ஆனா சந்திக்கிற 2 நிபந்தனை, முதலாவது நிபந்தனையும் 2வது நிபந்தனையும் வச்சா இந்த ஆர்டர் வரும். இந்த 2 பாயிண்ட்டும் உங்களுக்கு விளங்கிட்டா? பாருங்க, R முதலாவது புள்ளியை பெற்றால் P இறுதி புள்ளியை பெறுவார். P மிக குறைந்த புள்ளி எடுப்பார். R 1 T 7க்கு வருவார். அல்லது இல்லை என்றால் இன்னொரு ஆப்ஷனுக்கு S முதலாவது புள்ளியை பெற்றார், U அல்லது Q என்பவர் மிக குறைந்த புள்ளி பெறுவார். மிக குறைந்த புள்ளி என்பது 7 பேர் இருக்கிறாங்க. அப்ப 7வது ஆளா R வரலாம். S முதலாவது இடம் வந்தால் U அல்லது Q என்பவர் 7வது இடத்துக்கு வருவாங்க. R முதலாவது இடத்துக்கு வந்தா T என்பவர் 7வது இடத்துக்கு வருவார். இதான் பாயிண்ட். இதான் இதுல சந்திக்கிறது. இது கிளியரா? இவ்வளவும் கிளியரா? 3 பாயிண்ட்டும் கிளியரா? இப்ப பாப்போம். இவ்வளவு தரவு தந்திக்கனே. இப்ப இவ்வளவு தரவை வச்சு கேள்வி செய்யணும் நம்ம. சரியா? இவ்வளவு தரவை வச்சு கேள்வி செய்யணும். புள்ளிகளின் படி S இரண்டாவதாக இருப்பின், புள்ளிகளின் படி S இரண்டாவது. அப்ப 7 பேர் புள்ளிகளின் படி S இரண்டாவதாக இருப்பின் கீழே காட்டப்பட்ட
கீழே காட்டப்பட்டுள்ளவற்றுள் எந்த கூற்று உண்மையாக இருக்க கூடும்? Right. ஒரு 1 minute டைம் தாரன், யோசிங்க பாப்போம். 1 minute டைம் தாரன், யோசி. Right. பாருங்க, எஸ் என்பவர் புள்ளிகளின்படி இரண்டாவது இடத்துக்கு வாரார். ரைட். எஸ் இரண்டாவது வந்தா நமக்கு ஒரு நிபந்தனை தெரியும். இரண்டாவது இடமாக முதலாவது இடமாக வாரத்துக்கு யார் யாருக்கு இதுல சான்ஸ் இருக்குது? யார் யாரு முதலாவது இடத்துக்கு வரலாம்? முதலாவது இடத்துக்கு ஆறும். இப்ப எஸ் இரண்டாவது இடம் வந்தா முதலாவது இடத்துக்கு கட்டாயம் யாரு வரணும்? ஆறு வரணும். ஆறு முதலாவது இடத்துக்கு வந்தா ஏழாவது இடத்துக்கு யாரு வரணும்? டி. ஆறு முதலாவது இடம் வந்தா ஏழாவது இடம் டி வரணும். கிளியரா? என்ன போட்டிக்கிறது கிளியரா? போட்டிக்கிறது கிளியரா? அடுத்தது இப்ப ஆறும் வந்தாச்சு, எஸ்டும் வந்தாச்சு, பியும் வந்தாச்சு. இப்ப நமக்கு இருக்கிறார்கள் யாரு? பி, பி, கியூ, யூ. இப்ப என்ன சொல்றாங்க சொன்னா, கியூவை விட பீட மார்க்ஸ் கூடிய இருக்கணும், பீட மார்க்ஸை விட வீட மார்க்ஸ் கூடிய இருக்கணும். ரைட். நமக்கு 4 இடம் இருக்கிறதால இது எவ்விடத்துல போடலாம் நமக்கு சரியா கெஸ் பண்ணலாது. இப்ப விடைய பார்ப்போம். யூ என்பவர் வியை விட அதிக புள்ளிகளை பெறுவார். என்னடா, எந்த கூற்று உண்மையாக இருக்க கூடும்? எந்த கூற்று உண்மையாக இருக்கலாம் என்று கேட்கிறாங்க. உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த கூற்றுக்கு இருக்கிறது? யூ என்பவர் வியை விட அதிகமான புள்ளிகளை பெறுவார். யூக்கு யூவையும் வியையும் சம்பந்தப்படுத்தி ஏதும் தரவு தந்திக்கிறாங்களா? யூக்கு கீழே வி வரணும், விக்கு மேல யூ அப்படியே தந்திரிக்கா? அப்ப யூக்கு மேல வி வாரத்துல யூ என்பவர் வியை விட அதிக புள்ளிகளை பெறுவார் என்பதுல உண்மையாக இருக்கலாமா இல்லையா? உண்மையாக இருக்கலாமா இல்லையா? உண்மையாக இருக்கலாம். யூ என்பவர் சரி யூ என்பவர் வியை விட அதிக புள்ளிகளை பெறுவார், இருக்கலாம். அவங்க செல்றபடி நம்ம யூவை இங்க போட்டோம் என்று சொன்னால் வி இங்க வரும், வி இங்க வரும், யூ இங்க வரும். இந்த நிபந்தனையில எதுவும் பிரச்சனை இருக்கா? நமக்கு இந்த நிபந்தனையில எதுவும் பிரச்சனை இருக்கா? இந்த நிபந்தனையில எதுவும் பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லை. முதலாவது கூற்று சரியாக வரலாம், உண்மையாக இருக்கலாம். வி என்பவர் எஸ்ஐ விட அதிக புள்ளிகளை பெறுவார். வி என்பவர் எஸ்ஐ விட அதிக புள்ளிகளை பெறுவார். இந்த கூற்று பாருங்க. வி என்பவர் எஸ்ஐ விட அதிக புள்ளிகளை பெறுவார். இந்த கூற்று சரியா இருக்கலாமா? உண்மையாக இருக்கலாமா? வி என்பவர் எஸ்ஐ விட அதிக புள்ளிகளை பெறுவார். உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல சார். ஏன் இல்ல? ஏன்னு சொன்னா முதலாவது இடத்துல 6 தான் வருவாரு, ஏற்கனவே கூட்டி தந்துதாங்க. ஓகே, 6 லட்ஸ் எஸ் வரணும். இந்த பிபிக்யூக்குள்ளதான் வி மேல வரணும். சரியான? இப்ப கேள்வி வந்து வி என்பவர் எஸ்ஐ விட
ஆரை பத்தி கதைக்கலைங்க, எஸ் பத்தி கேட்கிறாங்க. பி என்பவர் எஸ் ஐ விட அதிக புள்ளிகளை பெறுவார். பெறலாமா? உண்மையாக இருக்கலாமா? பி என்பவர் எஸ் ஐ விட அதிக புள்ளி. இப்ப கேட்கறது மொத்தமா எஸ் அதிக புள்ளிகள் இல்லை. வி என்பவர் எஸ் ஐ விட அதிக புள்ளி பெறலாமா இல்லையா? இதுல நல்லா யோசிங்க. முதலாவது இடம் ஆர் வரணும் அல்லது எஸ் வரணும், ரெண்டுல ஒரு ஆள் தான் வரலாம். இப்ப ஆர் முதலாவது இடம் வந்தா ரெண்டாவது இடம் கட்டாயமா யாரு வரணும்? முதலாவது இடத்துக்கு போட்டி யாரா இருக்கு? ஆறுக்கும் எஸ்ஸுக்கு தானே. அப்ப ஆறு முதலாவது இடம் வந்தா ரெண்டாவது இடம் யாரு வரணும்? நிச்சயமாக யாரு வரணும்? எஸ் தானே வரணும். அப்ப ரெண்டாவது இடம் எஸ் வாரத்தால பி என்பவர் எஸ் ஐ விட அதிக புள்ளி பெறுறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லை. ஏன்? பி எஸ்க்கு மேல போறா ஆறுக்கு தான் போகணும். ஆறு ஏற்கனவே முதலாம் இடத்துல வந்துடுச்சு. ஆகவே இரண்டாவது கூற்று பிழையானது. விளங்கிட்டா? மூணாவது பாருங்க. பி என்பவர் ஆரை விட அதிக புள்ளி பெறுவார். பி என்பவர் ஆறுக்கு மேல போகலாமா? ஆரை விட அதிக புள்ளி எடுக்கலாமா? எடுக்க இயலாது. அதுவும் பிழை. பி என்பவர் பியை விட அதிக புள்ளி பெறுவார். பி என்பவர் பியை விட அதிக புள்ளி பெறலாமா? இல்லை. பி தான் பியை விட அதிகமாக்கணும். பி பிக்கு மேல போக இயலாது. ஆகவே நாலாவது கூற்றும் பிழை. ஆகவே 21வது கேள்விக்கு விட 1. 21வது கேள்விக்கு விட 1. அடுத்தது 22வது கேள்வி. புள்ளிகளை பெறுவதில் ஆர் இரண்டாவதாகவும் கியூ ஐந்தாவதாகவும். ஆர் இரண்டாவது, கியூ ஐந்தாவதாகவும் காணப்படின் பின்வரும் கூற்றுக்களில் உண்மையான கூற்று எது? எஸ் மூன்றாவதாகும். ஆரையும் எஸ்ஐயும் சம்பந்தப்படுத்தி நமக்கு எதுவும் சந்திக்கிறான்னு கேட்டா இல்லை. ஆனா எஸ் மூணாவது வரும்னு சொல்றாங்க. ஆனா இங்க பாருங்க, ஒரு தரவு ஒன்று இருக்கு. கியூக்கு மேலதான் பியும் பியும் வரணும். ஆறும் எஸ்ஸும் தான் என்ன செய்யணும்? அதிக புள்ளிய பெறணும். அப்ப ஆர் இரண்டாவது வந்தா எஸ் கட்டாயம் முதலாவது வரணும். எஸ் கட்டாயம் முதலாவது வரணும். எஸ் முதலாவது வந்தால் யூ அல்லது கியூ என்போர் எங்க வரணும்? ஏழாவது வரணும். இதுல கியூ அஞ்சாவது வந்தா ஏழாவது யாரு வரணும்? யூ வரணும். இப்ப பாருங்க, கியூவை விட பி பெரிய ஆளாய்க்கணும், பியை விட வி பெரிய ஆளாய்க்கணும்னா கியூ இல்லை. கியூவை விட பி பெரிய ஆளாய்க்கணும், பியை விட வி பெரிய ஆளாய்க்கணும்னா இவ ரெண்டு பேரையும் போடுறதுக்கு 2 இடம் தான் இருக்கு. ஆகவே இங்க வியையும் இங்க பியையும் போட்டதான் கியூவை விட பி பெரியாள், பியை விட வி பெரியாள் 2 வரும். மிச்சமா வார எழுத்து எங்க வரும்? இங்க வரும். மிச்சமா வார எழுத்து என்ன? டி. விளங்கிட்டா? சரி, இப்ப பார்ப்போம். எஸ் மூன்றாவதாகும், பிழை. டி ஆறாவதாகும், சரியா? சரி. பி முதலாவதாகும், பிழை. பி நான்காவதாகும், அதுவும் பிழை. ஆகவே 22க்கு விட இரண்டாவது விட. 22க்கு இரண்டாவது விட. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண நீங்க ஒரு 1 மினிட்ல செஞ்சிடலாம். ஒரு 2-3 மினிட்ல செஞ்சிடலாம். ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் கூட கணக்கு. இப்ப ஐக்யூ படிக்கிறீங்க, அதை நீங்க யோசிக்க வேணாம். போக போக நீங்க ஐக்யூ பிடிச்சிருவீங்க. அழிக்கிறது. புள்ளிகளின் எண்ணிக்கைகளில் வி ஐந்தாவது இடத்தை பெறுவார். ஐந்தாவது இடம் வி.
வி ஐந்தாவது இடத்தை பெறுவாரெனில் பின்வரும் கூற்றுக்களில் எது கண்டிப்பாக உண்மையாக இருக்க முடியும்? இப்பயும் கவனிங்கோ, பிய விட வி பெரிய ஆளாய்க்கணும். அப்ப பி கட்டாயம் எங்க வரணும்? இங்கதான் வரணும். வி கட்டாயம் எங்க வரணும்? கியூவை விட பி பெரிய ஆள். கியூ கட்டாயம் எங்க வரணும்? இங்க வரணும். ஏழாவதாக கியூ வந்தால் என்ன நிபந்தனை அங்க இருக்குது? யூ அல்லது கியூ என்பவர் மிக குறைந்த புள்ளியை பெற்றார். அதிக புள்ளியை பெற்றவர் யாரு? எஸ். அதிக புள்ளியை பெற்றவர் எஸ். விளங்கிச்சா? எஸ். மற்றது மற்றும்படி மற்ற தரவு ஒண்ணு நமக்கு தருபடல. சரியா? எஸ் கூடிய புள்ளிகளை பெறுவார். அது டிரெக்டா விட வந்துட்டானே. எஸ் கூடிய புள்ளியத்தான் பெறுவார். ஏன் கியூ ஏழாவது வந்தா எஸ் எங்க வரணும்? முதலாவதுக்கு வரணும். ஆகவே 23வது முதலாவது விட. இரண்டாவது பக்கம் ஆறிற்கு இரண்டாவது இடம் கிடைக்கும். ஆறிற்கு இரண்டாவது இடம் கிடைக்கலாம், உண்மையாக இருக்கலாம். ஆனா இதுல கேட்டிக்கிறது என்ன? இந்த முதலாவது கேள்விக்கும் மூணாவது கேள்விக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. முதலாவது கேள்வி எந்த கூற்று உண்மையாக இருக்க கூடும், எந்த கூற்று உண்மையாக இருக்கலாம் என்று கேட்டீங்க. உண்மையா அதுல மீனிங் என்ன? உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். மூணாவது கேள்வியை பாருங்க, எந்த கூற்று பின்வருவனவற்றுள் கண்டிப்பாக உண்மையாக இருக்க முடியும், நிச்சயமாக உண்மையாக இருக்கணும். அப்ப நிச்சயமாக உண்மையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கூற்று நமக்கு கண்ணுக்கு முன்னுக்கு தெளிவா விளங்குது. முதலாவது இடத்துக்கு எஸ் பெறுவார். இருபத்தி 4 புள்ளிகளின் எண்ணிக்கைப்படி எஸ் ஆறாவதாகவும் கியூ ஐந்தாவதாகவும் இருப்பின் பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையாக இருக்க முடியாது? கவனிங்கோ, கியூ வந்தா யாரு வரணும்? கியூக்கு மேல பி இருக்கணும், பிக்கு மேல வி. ஆனா தொடர்ந்து வரணும் இல்ல, கியூக்கு மேல பி இருக்கணும், பிக்கு மேல வி இருக்கணும். கடைசியா செஞ்ச கேள்வியில 2 ஸ்பேஸ் தான் இருந்துச்சு. அப்ப அங்கதான் கியூ என்ன செய்யணும்? கட்டாயம் வரணும். பாருங்க, புள்ளிகளின் எண்ணிக்கைப்படி எஸ் ஆறாவதாகவும் கியூ ஐந்தாவதாகவும் இருப்பின் பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது? எஸ் ஆறாவது இருந்தா S1 முதலாம் இடம் வாரத்துக்கு யாருக்கு சான்ஸ் இருக்கு? ஆறுக்கும் எஸ்க்கும். அப்ப எஸ் ஆறாவது வந்தா ஆறு தான் முதலாம் இடம் வரணும். ஆறு முதலாவது இடம் வந்தால் ஏழாவது இடம் டி வரணும். எந்த கூற்று உண்மையாக இருக்க முடியாது என்று கேட்கிறார். சரியா? வி என்பவர் முதலாவது அல்லது நான்காவது. வி முதலாவதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஆனா நான்காவதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வி. கியூக்கு மேல யாரு வரணும்? டி வரணும். பிக்கு மேல வி வரணும். பிக்கு மேல வி வரல. பி இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். இங்க வர இயலாது. பி இங்க வந்தா பி இங்க இருக்கும், பி இங்க வந்தா வி இங்க இருக்கும். ஆகவே நல்லா கவனிங்க, வி என்பவர் முதலாவதுக்கும் வர இயலாது, நான்காவதுக்கும் வர இயலாது. ஆகவே வி என்பவர் முதலாவது அல்லது நான்காவது. வி என்பவர் முதலாவதுக்கும் வர இயலாது, நான்காவதுக்கும் வர இயலாது. ஏன்? யூக்கு மேல பி இருக்கிறது, பிக்கு மேலதான் வி இருக்கிறது. அப்ப பிய வந்து விய வந்து இங்க என்ன செய்யலாது? போட இயலாது. நான்காவதுக்கும் போட இயலாது, முதலாவதுக்கும் போட இயலாது. ஆகவே அந்த கூற்று பிழை. கேள்வி வந்து புள்ளிகளின் எண்ணிக்கைப்படி எஸ் ஆறாவதாகவும் கியூ ஐந்தாவதாகவும் இருப்பின் பின்வரும் கூற்றுக்களில் உண்மையாக இருக்கக்கூடியது. விட வந்து உண்மையாக இருக்கக்கூடியது. உண்மையாக இருக்கக்கூடியது சொன்னா இந்த கூற்று பிழை. முதலாவது விட வராது. ஆர் என்பவர் இரண்டாவது அல்லது மூன்றாவது. இந்த டி ஏழாவது வாரத்தால ஆர் எங்க இருக்கணும்? முதலாவது இருக்கணும். அப்ப ஆர் என்பவர் இரண்டாவது அல்லது மூன்றாவது. அப்ப அதுவும் பிழை. டி என்பவர் இரண்டாவது அல்லது ஏழாவது. டி என்பவர் இரண்டாவது வர இயலாது, ஏழாவதும் வர இயலாது.
யூ என்பவர் மூன்றாவது அல்லது நான்காவது. ரைட், யூ என்பவர், யூவை பார்ப்போம். யூ என்பவர் மூன்றாவது அல்லது நான்காவதுக்கு வரலாமான்னு பார்ப்போம். இப்ப யூவை மூணாவது போட்டா யூக்கு மேல யாரு வரணும்? பி வரணும். பிக்கு மேல யாரு வரணும்? பி வரணும். அப்ப யூவை மூணாவது போட்டால் பியையும் கியூவையும் போடலாம். அப்ப அந்த மூணாவது என்றது சரி. அல்லது நான்காவது, யூவை இங்க போட்டா கியூக்கு மேல யாரு வரணும்? பி வரணும். பிக்கு மேல யாரு வரணும்? பி வரணும். அப்ப நான்காவது என்றது சரி. ஆகவே இந்த 24வது கேள்விக்கு விட வந்து 4. 24வது கேள்விக்கு விட வந்து 4. சார் கொஞ்சம் திரும்ப சொல்ல முடியுமா? 24வது கேள்வியா? 24வது கேள்வி கவனிங்கோ. புள்ளிகளின் எண்ணிக்கைப்படி எஸ் ஆறாவதாகவும் கியூ ஐந்தாவதாகவும் வந்து மேல நிபந்தனையை பாருங்க. முதலாவது இடம் வாரத்துக்கு யார் யாருக்கு பொசிபிள் சொன்னா ஆர் வரணும் அல்லது எஸ் வரணும். வேற யாரும் முதலாவது இடம் வரையலாம். அப்ப எஸ் ஆறாவது இடம் வந்திக்கன்னு சும்மா தந்திக்கலாம். நமக்கு தந்தத்தால ஆர் எங்க வரணும்? முதலாவது இடத்துக்கு வரணும். ஆர் முதலாவது இடம் வந்தா கடைசி இடம் டி என்று சந்திக்கலாம். மிக குறைந்த புள்ளியை பெறுபவர் டி. அப்ப 7வது இடம் டி. இப்ப 3 இடம் இருக்கு, சரியா? 3 இடத்திலையும் இந்த பியையும் போடணும், வியையும் போடணும், மிச்சமா இருக்கிற டீயையும் போடணும், சரியா? இப்ப வி என்பவர் முதலாவது இடத்துக்கு யார் வந்திருக்கிறாரு? ஆர். முதலாவது இடத்துக்கு யார் வந்திருக்காரு? ஆர். ஆர் வந்தா டி வருவாரு. சரி, வி என்பவர் முதலாவது அல்லது நான்காவது. சரி, இந்த கூற்று பிழைதானே. நான்காவது கூற்ற பார்க்க தேவை. வி என்பவர் முதலாவதுக்கு வரலாமா? வர இயலாது. அப்ப அது பிழை. ஆர் என்பவர் இரண்டாவது அல்லது மூன்றாவது. ஆர் ஏற்கனவே முதலாவதுக்கு வந்துட்டார். பி என்பவர் இரண்டாவது அல்லது 7வது. பி என்பவர் பி என்பவரை பார்த்தா, அவர பிரச்சனையை பார்த்தா அவர் கியூக்கு மேலான இருக்கணும். அவர் கியூக்கு மேல இருக்கணும். அப்ப அவர் 2வது வந்தாலும் 7வதுக்கு என்ன செய்யலாது? வர இயலாது. அப்ப அது பிழை. யூ என்பவர் மூன்றாவது அல்லது நான்காவது. யூ அப்ப 3 பிழைன்னு சொன்னா நம்ம அங்கே பார்க்க தேவையில்லை. யூ என்பவர் 3க்கும் வரலாம், 4க்கும் வரலாம். யூவை 3வதுல போட்டு பார்த்தா கியூக்கு மேல யாரு வரணும்? டி வரணும். டிக்கு மேல வி வரணும். அப்ப இது ரெண்டும் பொருந்தது. அதையும் அளிப்போம். கியூ என்பவர் 3வது அல்லது 4வது. 4வது யூவை போட்டு பார்த்தா டி மேல வரலாம், வி அதுக்கு மேல வரலாம். அப்ப இதுல நமக்கு அந்த ஓர்டர் என்ன செய்யல, பிளஷ் ஆகல, ஒரு முரண்பாடு வரல. ஆகவே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னு சொன்னா 4வது விடைய சரியான விடையாக எடுத்துக்கிறோம். 24க்கு 4 வரும். 25வது கேள்வி. ஆர் என்பவர் அதிகூடிய புள்ளிகளை பெறுவாரெனில், அப்ப ஆர் அதிகூடிய புள்ளியை பெற்றா கடைசியிடம் யாரு வரணும்? கடைசியிடம் யாரு வரணும்? பின்வரும் கூற்றுக்களில் உண்மையாக இருக்க முடியாது. ஆர் அதிகூடிய புள்ளியை பெற்றா டி கடைசியில வந்து வருவார். அப்ப வி இரண்டாவது, டி மூணாவது. வி இரண்டாவது, டி மூணாவது போட்டு பார்ப்போம். வி இரண்டாவது, டி மூணாவது. கேள்வி வந்து எந்த கூற்று உண்மையாக இருக்க முடியாது. அப்ப ஆர் பாருங்க, ஆர் பிக்கு மேல யாரு வரணும்? வி வரணும். வந்திக்கா இல்லையா? வந்திக்கு. அப்ப இந்த கூற்று உண்மையாக இருக்கலாம், முதலுமா வராது. ஏன்? பொய்யான கூற்றத்தை கேள்வி. இந்த கூற்று உண்மையாக இருக்கலாம், உண்மையாக இருக்க முடியாது. அப்ப அந்த இது வராது. முதலாவது விட பிழையாக வராது, சரியாக வரலாம். சரியாது. பி நான்காவது, கியூ ஐந்தாவது. பி நான்காவது, கியூ ஐந்தாவது. ஓடர் என்ன? கியூ பி வி. அப்ப பிக்கு மேல 2 வரலாம். கியூக்கு மேல பி வந்து பிக்கு மேல வி வரலாம். 3வது இடத்துல வரலாம் அல்லது 2வது இடத்துல வரலாம். ஆகவே இதுவும் சரியானது. இதுவும் பிழையாக இருக்க முடியாது. இதுவும் பிழையாக இருக்க முடியாது.
யூ ஆறாவது, அதை நோட் பண்ணிக்கணும், யூ ஏழாவது இடமுமாகும். யூ ஆறாவது, யூ ஏழாவது இடமுமாகும். யூ ஆறாவது, யூ ஆறாவது வரலாம், யூ ஏழாவது வருமா? யூ ஏழாவது வாரத்துக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல. ஏன் ஆறு முதலாவது வந்தா டி தான் கடைசி வரணும். அப்ப அந்த கூற்று உண்மையாக இருக்க முடியாது. அடுத்த கூற்றையும் பார்ப்போம். எஸ் இரண்டாவது, பி மூன்றாவது. எஸ் இரண்டாவது, பி மூன்றாவது. வி மூணுன்னு சொன்னா கீழுக்கு பியும் கியும் வரலாமா இல்லையா? வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆகவே மூணாவது கூற்றுத்தான் பிழையானது. மூணாவது கூற்றுதான் பிழையானது. மூணாவது கூற்றுதான் பிழையானது. இந்த கேள்வி சின்ன கேள்விதான், சில சில மயக்கங்கள் வரும். நீங்க அந்த டைம்ல என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசிக்கணும். இதுக்கு நான் செய்யற மெதட் தான், இதை விட ஈஸி மெதட் இல்ல. அது ஒவ்வொன்றா போட்டு போட்டு நீங்க போட்டு எழுதி பார்ப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிளவாரதை என்ன செய்யும்? பிளவாரதை நீங்க தவிர்த்து கொள்ளலாம். அந்த கேள்விகள் தான் ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கு அதிகமாக வரும். கொஞ்சம் பந்தி பந்தியா வார கேள்வி, கொஞ்சம் யோசிக்கிற கேள்வி அங்க வரும். அடுத்த கேள்வி போவோம். சரியா? அடுத்த கேள்வி போவோம். கேலண்டர் கேள்வி கொஞ்சம் இருக்கட்டும். இந்த கேலண்டர் கேள்வி நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. அது ஒரு கிளாஸ்ல வந்து தொட்டு தொட்டு சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூசன் ஆയിരിக்கும். அதனால தனியா ஒரு கிளாஸ் எடுத்து செய்யணும். அது சரியா? கேலண்டர் கேள்வி கொஞ்சம் இருக்கட்டும், பார்ப்போம். அடுத்தடுத்த கிளாஸஸ்ல செய்ய இயலுமான்னு பார்த்து செய்யறேன். சரியா? கட்டாயம் செய்வேன். கேலண்டர் கேள்வி கொஞ்சம் வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆசிரியர் போட்டி பரீட்சை, அதிபர் போட்டி பரீட்சைகளுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். இப்ப இதுல ஒரு 10 கேள்வி கணித வினாக்கள் போட்டிக்கிறாங்க. சரியா? 10 கேள்வி கணித வினாக்கள் போட்டிக்கிறாங்க. கணித வினாக்கள் வாரது அண்மை காலமாக நடைபெறுகின்ற பரீட்சையில மிச்சம் குறைவு. நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருப்போம். நம்ம எல்லா கணித வினாக்கள் அளிக்கிற எல்லா கேள்வியும் நான் உங்களுக்கு செய்யறேன், சொல்லித்தாரேன், பிரச்சனை இல்லை. பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆனா வாரது குறைவு. சரியா? அதையும் சொல்லிக் கொள்றேன். 26வது கேள்விக்கு என்ன விட வந்தீங்க சொல்லுங்க. 26வது கேள்விக்கு என்ன விட வந்தீங்க? இருபத்தி ஆறாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்? சர்ச் பண்ண வேணாம், எனக்கு சர்ச் பண்ண பாக்குறதுக்கு கிடைக்காது. கொஞ்சம் பேசிக்கொள்ளுங்க. சரியா? சர்ச் பண்ண பாக்குறது கஷ்டம். பேசினா ஹெல்ப் படிக்கும். சரியா? ரைட், பார்ப்போம். உலகொன்றில் இடப்பட்ட சல்வீனியா தாவரம் ஒவ்வொரு 24 மணித்தியாலத்திலும் இருமடங்காகும். இந்த கேள்வி வந்து கொஞ்சம் அடிக்கடி வார கேள்வி. ஒரு குளம் ஒன்று இருக்குது. இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு 24 மணித்தியாலத்திற்கும் இருமடங்காகும். இப்ப இன்றைக்கு இரவைக்கு 10 மணிக்கு ஒரு சல்வீனியா தாவரம் நட்டினா நாளைக்கு இரவைக்கு 10 மணிக்கு அது 2 அறி. இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்து நாளைக்கு இரவைக்கு 10 மணிக்கு 2 சொன்னா அடுத்த அன்றைக்கு இரவைக்கு 10 மணிக்கு 4 அறி, அடுத்த அண்டு இரவைக்கு 8 அறி. அப்ப இதுல இருந்து நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். என்ன முடிவு என்று சொன்னா, உதாரணமா அந்த குளம் 10வது நாள் முழுதாக நிரம்புது என்று சொன்னா அதுல அரைவாசி எத்தனையாவது நாளாக இருக்கும் சொல்லுங்க பாவம். ஒவ்வொரு நாளும் இரட்டிப்பாகுது. 10வது நாள் குளம் நிரம்புது. அப்ப அதுல அரைவாசி எத்தனையாவது நாள்ல அது அரைவாசியாக இருந்திருக்கும்?
யாருக்கும் ஆன்சர் தெரியுமா? அதுக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா? 10வது நாள் குளம் நிரம்புது, முழுசாகுது. அப்ப அது அரைவாசி எத்தனையாவது நாள் இருக்கு? யாராவது ஒரு ஆள் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ரைட், நானே சொல்றேன். இப்ப இன்றைக்கு டபுள் தான் ஆகுது. அப்ப அரைவாசியில டபுள் எத்தனை? முழுவாசி. அரைவாசியில டபுள் முழுசாகிறது. அப்ப 9வது நாள் அரைவாசியாக இருந்தால் தானே 10வது நாள் முழுவாசியாகும், குளம் நிரம்பும். நான் சொன்னது விளங்கிச்சா? சட் பண்ண வேணாம், சட் பண்ணி எனக்கு பார்க்க இயலாது. சரியா? விட பேசுங்க. 9வது நாள் இருந்து போட்டுக்கிறீங்க. எனக்கு போனுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தா டைம் தான் போகும். சரியா? ஒரு ஆள் சொல்லுங்க, நான் பேசுற தெளிவா கேக்குதா? மைக் வேலை செய்யுது சொல்லி ஒரு ஆள் சட் பண்ணிக்குது. நான் பேசுறது கேக்குதா? ஒரு ஆள் சொல்லுங்க. ரைட், ஓகே. மைக் ஒர்க் ஆவல்லண்டு மசாசிரா வர போட்டிட்டாங்க பாருங்க. ரைட், ஒரு ஆள் கதைங்க, நான் பேசுற கேக்குதான்னு கொஞ்சம் ஒரு ஆள் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பாபு. கேக்குது சார். ஓகே. கேட்கலன்னு சொல்றவங்க கொஞ்சம் உங்களோட அந்த நெட்வொர்க் கனெக்ஷன் கொஞ்சம் சரி பார்த்துருங்க. இப்ப 24 மணித்தியாலத்தில் இருமடங்கு 2 நாட்களில் குளத்தினை சல்வீனியா முற்றாக நிரப்புமெனில், 2 நாள் என்று சொல்றது 48 மணித்தியாலம், 2 days. இதுல குளம் என்ன செய்யுது? முழுசாக நிரம்புது. குளத்தின் 4ல் ஒரு பங்கு கால்வாசி நிரம்புறதுக்கு எவ்வளவு நிமிடம், எவ்வளவு நாட்கள் எடுக்கும்? நல்லா கவனிங்கோ. 2 நாள்ல குளம் நிரம்புச்சுன்னா அரைவாசி நிரம்புறதுக்கு எத்தனை நாள் ஆயிக்கும்? 1 நாள் ஆயிக்கும். அரைவாசி நிரம்புறதுக்கு எத்தனை நாள் ஆயிக்கும்? அரைவாசி இருந்தா தானே இந்த அரைவாசி வந்திக்கும். அப்ப அரைவாசி நிரம்புறதுக்கு 1 நாள் எடுத்துக்கும், கால்வாசி நிரம்புறதுக்கு அரை நாள் எடுத்துக்கும். அதாவது 12 மணித்தியாலம். 12 மணித்தியாலம் அரை நாள் தானே. அரை நாள் கால்வாசியான மத்த அரை நாள் என்ன செஞ்சுக்கும்? கால்வாசியில டபுள் அரைவாசி 12 மணித்தியாலம். மத்த 12 மணித்தியாலத்துல என்ன செஞ்சுக்கும்? 24 மணித்தியாலத்துல முழுசாய். 1 நாள்ல அரைவாசி ஆகுதுன்னு சொன்னா மத்த நாள் 2வது நாள் என்ன செய்யும்? டபுள் ஆகும், உண்டாகும். அப்ப அரைவாசி ஆகிறதுக்கு 1 நாள் எடுக்குதுன்னா அரைவாசியில அரை கால்வாசி ஆகிறதுக்கு அரை நாள் எடுக்கும். இதுக்கு விட வந்து அரை நாள். நீங்க அரை நாள் என்று எழுதலாம். சரியா? இதே மாதிரி கேள்வி அடிக்கடி கேட்கப்படுது. சரியா? அப்ப அதை கொஞ்சம் யோசிக்கணும். சரியா? அதாவது கால்வாசி என்றது அரைவாசி என்றது மொத்தமா நிரம்புறதுக்கு எத்தனை நாள் எடுக்குதோ அதுக்கு முந்தின ஒரு நாள் தான் என்ன செஞ்சிருக்கும்? அரைவாசி ஆயிடுச்சு. அதுக்கு முந்தின ஒரு நாள் தான் கால்வாசி ஆயிடுச்சு. இதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இப்ப 10வது நாள் முழுசாக நிரம்புதல் சொன்னா உதாரணமா 9வது நாள் அரைவாசி ஆயிடுச்சு, 8வது நாள் கால்வாசி ஆயிடுச்சு. சரியா? அதை ஞாபகம் வச்சு. அடுத்த கேள்வி. மைக்கை மியூட் பண்ணுவீங்க, மைக்கை மியூட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க.
நிமிடம் ஒன்றுக்கு 10 அடி ஏறும் குரங்கு ஒன்று அடுத்த 4 நிமிடத்தில் 4 அடி சறுக்குகிறது. இப்ப இதுல நான் ஒரு கேள்வி சொல்றேன். இந்த அடுத்த நிமிடத்தில் என்றதை விட்டு போட்டு இந்த கேள்வியை செய்வோம் டெஸ்ட்டுக்கு. அதுக்கு பிறகு அடுத்த நிமிடத்தை சேர்த்து செய்வோம். இந்த அடுத்த நிமிடத்தை விட்டு போட்டு செஞ்சதான் இந்த கேள்வியில பேசிக் விளங்கும். நல்லா கவனிங்க. நிமிடம் ஒன்றிற்கு 10 அடி ஏறும் குரங்கொன்று 4 அடி சறுக்குறது. அப்ப நீங்க இதுல அடுத்த நிமிடம் என்றதை விட்டு போட்டு இப்ப கேள்வி செய்வோம். சரியா? ஒரு நிமிடத்துக்கு 10 அடி ஏறினா 4 அடி சறுக்குது. உண்மையா ஒரு நிமிடத்துக்கு எத்தனை அடி இந்த குரங்கு ஏறுது? ஒரு நிமிடத்துக்கு 10 அடி ஏறி 4 அடி சறுக்குதுன்னா ஒரு நிமிடத்துக்கு எத்தனை அடி ஏறுது? 6 அடி ஏறுது. 6 அடி ஏறுது. இது விளங்கிச்சா? இப்ப திரும்பவும் சொல்றேன், அடுத்த நிமிடத்தில் என்றதை விட்டு போட்டு இந்த கேள்வியை செய்வோம். அதுக்கு பிறகு அடுத்த நிமிடத்தை சேர்த்து செய்வோம். சரியா? இப்ப 40 அடி உயரமான தூண் ஒன்று உச்சி. 40 அடி உயரமான தூண். அப்ப ஒரு நிமிடத்துக்கு நல்லா கவனிங்க, ஒரு நிமிடத்துக்கு 6 அடி ஏறுதுன்னு சொன்னா 2வது நிமிடத்துக்கு எத்தனை அடி ஏறும்? 12 அடி ஏறும். சரியா பிள்ளையா? 3வது நிமிடத்துக்கு 18 அடி ஏறும். 4வது நிமிடத்துக்கு 24 அடி ஏறும். 5வது நிமிடத்துல 30 அடி ஏறும். இவ்வளவும் விளங்கிச்சா? இந்த 5வது நிமிடத்துல 30 அடி ஏறும் என்ற வரைக்கும் விளங்கிட்டா? இப்ப கேள்வி, 40 அடி உயரமான தூண் ஒன்றின் உச்சியில் ஏறுவதற்கு, அந்த உச்சியை தொடுவதற்கு எவ்வளவு நேரங்கள் எடுக்கும்? இப்ப கவனிங்க, 6வது நிமிடம் இப்ப கணத்திலிருந்து ஏறக்குள்ள ஏன் சறுக்குது என்று சொன்னாது பிடிக்கிறதுக்கு ஒரு பிடிமானம் இல்லை, அதால 4 அடி சறுக்குது. இப்ப 6வது நிமிடத்துல 10 அடி பாயக்கொல கிணத்துல உச்சி அதை தொடுமா இல்லையா? கிணத்துல உச்ச தொடுமா இல்லையா? உச்ச தொட்டு கிணத்துல உச்ச தொற்றுமா இல்லையா? மேலுகிற கொட்டை பிடிச்சிருமா இல்லையா? ஆகவே 6வது நிமிஷத்துல 40 அடிக்கு வந்துருவார். விளங்கிச்சா? இது விளங்கிச்சா? விளங்கிச்சது? இது விளங்கிச்சா விளங்கலையா? இந்த 6வது நிமிடத்துல 40 அடிக்கு வந்துடும் என்றது விளங்கிச்சா விளங்கலையா? முதலாவது நிமிடம் நீங்க இந்த மெசேஜ் போட்டா எனக்கு உங்களுக்கு விளங்குதா விளங்கலையான்னு எனக்கு தெரியாது. நீங்க கொஞ்சம் பேசினாத்தான், எல்லாருக்கும் பேசுற சிக்கலாக இருக்கலாம். நான் பேசினாத்தான் எனக்கு என்ன செய்யும், முன்னுக்கு இருந்து நான் சொல்லலாம். முன்னுக்கு வந்து பார்த்து சொல்ல டைம் தான் வேஸ்ட் ஆகும். 1. 2வது உங்களுக்கு விளங்கிட்டா இல்லையான்னு கேட்டுதான் நான் டவுட் கிளியர் பண்ணணும். சரி, அப்ப கொஞ்சம் கதைக்க பாருங்க. ஒரு நிமிஷத்துக்கு 10 அடி ஏறி 4 அடி சறுக்குதுன்னா ஒரு நிமிடத்துக்கு 6 அடி ஏறுது. அப்ப 2வது நிமிஷத்துக்கு 12 அடி ஏறும். 3வது நிமிஷத்துக்கு 18 அடி ஏறும். 4வது நிமிஷத்துக்கு 24 அடி ஏறும். 5வது நிமிஷத்துக்கு 30 அடி ஏறும். 40 அடி ஏறணும். 6வது நிமிஷம் 10 அடிக்கு ஏறக்கூட உச்சிக்கு மேல வந்துருமா இல்லையா? மேல வந்து அது சறுக்குமா? சறுக்காது. ஆகவே 6வது நிமிஷம் 40 அடி ஏறும். ஆகவே இதுக்கு விட 6 நிமிடங்கள். இப்ப இதை எக்ஸாம்பிள் எப்படி போட்டு பார்க்கலாமா? டைம் காணுமா? இல்ல. இப்படி வார கேள்விக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. என்னன்னு சொன்னா, மொத்த தூரம், இதான் ஷார்ட்கட் இருக்கு, மொத்த தூரம் சறுக்கும் தூரம் கீழ் ஏறும் தூரம் சறுக்கும் தூரம். மொத்த தூரம் சறுக்கும் தூரம் கீழ் ஏறும் தூரம் சறுக்கும் தூரம். மொத்த தூரம் என்ன? 40, சறுக்கும் தூரம் 4, ஏறும் தூரம் 10, சறுக்கும் தூரம் 4. 40ல 4 போனா 36, 10ல 4 போனா 6, 36 6ஆல பிரிச்சா 6 வரும். அதான் 6 நிமிடங்கள். விளங்கிட்டா இந்த விட சரி என்று?
இதுக்கு இப்படி எழுத தேவை. நான் உங்களுக்கு எழுதியும் காட்டிக்கிறேன், விரிவான முறையும் காட்டிக்கிறேன், ஷோர்ட் ட்ரிக்கையும் காட்டிக்கிறேன். சரியா? ஒத்த தூரம் செய்ய சறுக்கும் தூரம், கீழ் ஏறும் தூரம் செய்ய சறுக்கும் தூரம். மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு மைக்கை அன்மியூட் பண்றது கஷ்டமாகிதா? சார் இடைக்கிடைக்க அன்மியூட் ஆகாம இருக்கு. அதான் இந்த சந்தையில கொஞ்சம் கேட்கறது கஷ்டமா இருக்கு சார். என்னடா இந்த நீ அன்மியூட் பண்ணி இருக்கிறதால சில டவுட்களை கேட்டுக்கலாமே போயிது. முன்னுக்கு போன கேள்வியில சில விஷயங்கள் அது நடந்தது. அதான் நீங்க யார டவுட் இருந்தா கேட்பேன்னு சொன்னீங்க, அதுல கேட்டுக்கலாம் போனதை காணுமே. அதான் கொஞ்சம் அதை ஓன் பண்ணி வச்சா கொஞ்சம் பிரயோசனமா இருக்கு. இப்போ ஓகேவா? இப்ப எல்லாருக்கும் ஓகே பாருங்க. ஓகே சார். சரி, ஓகே. நான் மியூட் பண்ணி வைக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். ஏன்னா நீங்க வந்து மைக்க அன்மியூட் பண்ணி வச்சுட்டு நீங்க உங்களோட பர்சனல் விஷயங்கள் எல்லாம் கதைக்கிறீங்க, உங்களோட ஃபேமிலி பிரச்சனை எல்லாம் கேட்குது, சத்தம் போடுறீங்க, பேசுறது எல்லாம் கேட்குது, மற்றவங்களுக்கு கிளாஸ் டிஸ்டர்பன்ஸ். நீங்க மியூட் பண்ணி வச்சீங்க, தேவையான டைமுக்கு அன்மியூட் பண்ணி பேசின ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம பேசுங்க. ரைட். இந்த கேள்வி கிளியரா? இப்ப இந்த கேள்வி கிளியரா? நெக்ஸ்ட் கேள்வி கிளியரா? இது ஓகேவா? இந்த கேள்வி ஓகேவா? இதுல டவுட் இருக்குதா உங்களுக்கு? சார் இதுல வந்து 10 அடி குரங்கு ஏறி சார் 4 அடி சறுக்கு தானே, அதுக்கு பிறகு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பிறகு ரைட், ஓகே. இதுல வந்து அடுத்த நான் நிமிஷம் தானே ஃபர்ஸ்ட்டுக்கு சார் அடுத்த சொன்னேன். இது ஏறும். ஓகே, ஓகே. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்கள்ட்ட சொல்லிட்டேன், இந்த கேள்வியில பேசிக்க கொஞ்சம் சொல்லி தாரதுக்கு. பேசினா மைக்கை மியூட் பண்ணுங்க, பேசினா மைக்கை மியூட் பண்ணுங்க. அந்த அடுத்த நிமிடத்தில் சறுக்குது என்றதும் விட்டு போட்டு கேள்வியை செய்யுங்கன்னு சொல்லிக்கிறேன். அடுத்த நிமிஷம் என்றதை விட்டு போட்டு கேள்வி செஞ்சு காட்டிட்டோம். கேள்வி இப்படியும் வரலாம். மைக்கை மியூட் பண்ணுவீங்க, டவுட் கேட்டா மைக்கை மியூட் பண்ணுவீங்க. ரைட். இப்ப செஞ்சது நான் என்ன, அடுத்த நிமிஷத்தை விட்டுட்டேன். இப்ப கேள்விக்கு வாங்க. அடுத்த நிமிடத்தில் 4 அடி சறுக்குது. அப்ப முதலாவது நிமிடத்துல 10 அடி ஏறி 2வது நிமிடத்துல 4 அடி சறுக்கினால், சரியா? சறுக்கினால் 6 அடி ஏறுறதுக்கு 2 நிமிடங்கள் எடுக்கும். 6 அடி ஏறுறதுக்கு 2 நிமிடங்கள் எடுக்கும். இப்ப விளங்கிட்டா? இப்ப விளங்கிட்ட கேள்வி? இப்ப இந்த கேள்வி விளங்கிட்டா? இப்ப இதர சமன்பாடு என்னன்னு சொன்னா, 2 நிமிடங்கள் அப்படி தந்தா அல்லது 3 நிமிடம் என்று தந்தா, எத்தனை நிமிடங்கள் தாராங்களோ அதை 2ஆல பெருக்கணும். அப்ப 36 தர கீழ் 6 தர 2, 36 6ஆல பிரிச்சு 6, 6 தர 2, 12 நிமிடங்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவது செஞ்ச முறை வந்து அடுத்த நிமிடத்துல சறுக்குதுன்றது நான் விட்டுட்டேன். ஏன்னா அப்படி கேள்வி வாரது குறைவு. கேள்வி வார ஒரு நிமிடத்தில் 10 அடி ஏறுது, 4 அடி அதே நிமிடத்துல சறுக்குது என்ற மாதிரி தான் கேள்வி வரும். பொதுவா தருவான். அடுத்த நிமிடம் என்று தராட்டி அதுல மீனிங் என்னன்னு அந்த நிமிடமே சறுக்குது. இப்ப அதை செஞ்சு காட்டி போட்டு திரும்பி இதை செஞ்சு காட்டிடும். அப்ப விளங்குற ஈஸியாக்கி தானே. இப்ப விளங்கிட்டா? அப்ப இதுக்கு விட வந்து 12 நிமிடங்கள்.
இப்ப பாருங்க, 2வது நிமிடத்துல 6 அடி ஏறுது, 4வது நிமிடத்துல 12 அடி ஏறுது, 6வது நிமிடத்துல 18 அடி, 8வது நிமிடத்துல 24 அடி, 10வது நிமிடத்துல 30 அடி, 12 சாரி சாரி தர 2 இல்ல, சரியா? தர 2 இல்ல, சக உண்டா? தர 2 இல்ல, சக உண்டு, சரியா? தர 2 வராது, சக உண்டு, திருத்திக் கொள்ளுங்க. அப்ப அப்ப தர 2 சக உண்டு, சரியா? தர 2 சய உண்டு, சரியா? 2 நிமிடங்கள் தந்தா தர 2 சய உண்டு. ஏன்னு சொன்னா 10வது நிமிடத்துல 30 அடி ஏறிடும், 11வது நிமிடத்துல ஏறக்கொல 40 அடிக்கு வந்துருமா இல்லையா? அப்ப அங்க 12வது நிமிடத்துல சறுக்கிற பிரச்சனை வராது. ஆகவே 36 தர 36 தர 2 சய உண்டு. அப்ப 6 தர 2 12, 12 சய உண்டு 11. அதாவது நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் சிம்பிளா 1 நிமிடத்துக்கு கண்டு அதோட 6 நிமிடம் வேண்டா 6 சக 5 ஒன்றை கழிச்சு கூட்டலாம், அல்லது இப்படி போட்டு அதை 2ஆல பெருக்கி திரும்ப அதுல ஒன்று என்ன செய்யலாம், கழிக்கலாம். ஆகவே 1 நிமிடத்துல ஏறி 1 நிமிடத்திலேயே சறுக்கினால் அதுக்கு விட வந்து 6 நிமிடம். 1 நிமிடத்துல ஏறி 2வது நிமிடம் சறுக்குதுன்னு சொன்னா அதுக்கு விட வந்து எத்தனை நிமிடம்? 11 நிமிடங்கள் வரும். இப்ப கேட்டுக்கிற கேள்விக்கு விட வந்து 11 நிமிடம். 11 நிமிடம். இதுல 12வது நிமிடம் சறுக்கிறதுக்கு அங்க சான்ஸ் இல்லை, சரியா? இந்த வேக நேரம் சம்பந்தமான கேள்வியும் கேலண்டர் சம்பந்தமான கேள்வியும் இருக்கட்டும். ஏன்னு சொன்னா வேக நேரத்துக்கு ஒரு கிளாஸ் செய்யணும், கேலண்டருக்கு ஒரு கிளாஸ் செய்யணும். இந்த கேள்விகள் வாரது குறைவு இருந்தும் உங்களோட திருப்திக்காக என்ன செய்யணும், இந்த கிளாஸ் எல்லாம் செய்யணும். வேக நேரத்துக்கு ஒரு கிளாஸ் தேவைப்படும். மெட்ஸ்பாட் தானே, பேசிக்ல இருந்து போகணும். அது கிலோமீட்டர் பேவரை மீட்டர் பேவருக்கு மாத்துறது, மீட்டரை கிலோமீட்டருக்கு மாத்துறது, கலண்டர்ல லீப் இயர் அது இது கொள்ளையா விளக்கம் சொல்லணும். அப்ப அதுக்கு இந்த டைம் காணா, இதை எடுத்தா இதை மட்டும் தானே செய்யலாம் விளக்கம் சொல்லலாம். இதை பேசிக் சொல்லாட்டி எல்லாருக்கும் விளங்கவே மாட்டேன். மெட்ஸ் படித்தவர்களுக்கு விளங்கும், மற்றவர்களுக்கு விளங்குறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. வேக நேரம் சம்பந்தமான கேள்வியும் கலண்டர் சம்பந்தமான கேள்வியும் இருக்கட்டும், சரியா? அதுல மொத்தமா தனியா ஒரு டியூட் அடிச்சு உங்களுக்கு போட்டு விடுறேன். வேக நேரத்துக்கு ஒரு டியூட், கேலண்டருக்கு ஒரு டியூட் அடிச்சு போட்டு அது ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி, சரியா? அப்ப அந்த கேள்வி இருக்கட்டும். சார் இந்த கேள்வியை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க சார். விளங்காம இருக்கு. எந்த கேள்வி? நீங்க செய்ததுல இருந்து அடுத்த நிமிடம் 4 அடி சறுக்குன்றது கொஞ்சம் விளங்காம இருக்கு. நேரத்தோட சொன்னது விளங்கி, அடுத்த நிமிடம் என்று சொன்னதுல வந்து 1வது நிமிடம் 10 அடி ஏறுதா இல்லையா? டவுட் கேட்டால் கதைங்க. 1வது நிமிடம் 10 அடி ஏறுதா இல்லையா? டவுட் கேட்டால் பேசணும். உங்களுக்கு விளங்கிட்டா இல்லையான்னு கேட்டதை நான் அடுத்ததுக்கு போகலாம். 1வது நிமிடம் 10 அடி ஏறுதானே? டவுட் கேட்டால் இருக்கிறீங்களா? ரைட், ஓகே. டவுட் கேட்டால் பேசலாம், பேசுறத விளங்கப்படுத்தலாம். அடுத்த கேள்வி போகும், சரியா? ரைட், 29வது கேள்வி வேக நேரம் சம்பந்தமான கேள்வி. அதை விடுங்க, அது பிரச்சனை இல்லை, அது தனி அவருக்கு கிளாஸ்ல பார்ப்போம். ரைட், ஒரு எண்ணின் 40 வீதமானது இன்னொரு எண்ணின் 2/3 பங்குக்கு சமம் எனில் முதலாம் எண்ணிற்கும் 2ஆம் எண்ணிற்கும் விகிதம் யாது? ஒரு எண்ட 40 வீதம் என்றது எதுக்கு சமன் என்று சொன்னா இன்னொரு எண்ணின் ஒரு எண்ணின் சார் 28வது கழிவிடப்பட்டது. 29 விடுவோம்னு சொன்னீங்க, 28 மேல ஒன்று இருக்கு. ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. நான் இதை செஞ்சு போட செய்யறேன். 28. ஒரு எண்ணின் 40 வீதம் என்றது இன்னொரு எண்ணின 3/2க்கு சமன், சரியா? ரைட், உதாரணமா இந்த வீதம் சம்பந்தமா இப்படி ஒரு எண் என்று வந்தா நீங்க உதாரணமா எத்தனை எடுக்கலாம்னு சொன்னா அதை ஒரு 100 எடுங்க. ஒரு எண்ணின் 40 வீதம் 100 எடுத்தா 100ல 40 வீதம் எத்தனை? அந்த எண் எத்தனை? ஒரு எண்ணின் 40 வீதம். அப்ப அந்த ஒரு எண் 100 என்று சொன்னா அதுல 40 வீதம் எத்தனை? 40 தானே? 40 தானே?
40 இல்லையா? கதைக்கிற விளங்குதா? ஒரு எண்ணின் ஒரு எண்ணின் 40 வீதம். அப்போ அந்த எண்ணெல்லாம் 100 என்று எடுக்கிறது. என் வீதம் தான் சந்திக்க. அப்ப 100 என்று சொன்னா அது முழு எண் 100ஆக இருந்தால் அதுல 40 வீதம் 40. இன்னொரு எண்ணின் 3/2க்கு சமனம். நான் இன்னொரு எண் எடுக்கிறேன், உதாரணமா 60 எக்ஸாம்பிள் சும்மா எடுக்கிறேன். அப்ப இந்த எண்ண 3/2 இந்த எண்ண 3ஆ பிரிச்சு 2ஆல பெருக்கி வாரதுக்கு சமனம். அப்ப இதை 3ஆல பிரிச்சா 20, 20 2ஆல பிரிச்சா 40. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சம் டைம் இதே பார்க்க பிரச்சனை இல்லை. ஒரு எண்ணில் 40 வீதம், அந்த எண் 100 என்று எடுங்க. சரி, அந்த எண் 100 என்று எடுங்க. அதுல 40 வீதம் 40. இன்னொரு எண்ணில் 3/2க்கு சமன். இன்னொரு எண்ண 3/2க்கு. இன்னொரு எண்ணு தான் சும்மா 60 என்று எடுத்துக்கிறேன். 3ஆல பிரிக்கிறதுக்கு ஈஸியா எடுத்துக்கிறேன். அப்ப 60 என்று எடுத்தா நம்ம சரியான அதுல 3/2 40. அப்ப இந்த கேள்வி வந்து கவனிங்க, முதலாம் எண்ணிற்கும் இரண்டாம் எண்ணிற்கும் விகிதம் யாது? அப்ப இதுக்கு இதானே. இதுல முதலாவது எண் எது? 100. இரண்டாவது எண் எது? 60. அப்ப இதுக்கெல்லாம் விகிதம் என்ன? 10க்கு 6. ஆகவே 5க்கு 3. விகிதம் காண்ற எப்படி? 2ஆல சுருக்கக்கூடியதால 2ஆல சுருக்கி வரணும். அப்ப 5 என்ன செய்யறாது? 2 பெருமானத்தையும் ஒரே எண்ணால சுருக்கணும். 5ஐயும் 3ஐயும் 3ஆலையும் சுருக்க இயலாது, 5ஐயும் 3ஐயும் 5ஆலையும் சுருக்க இயலாது. ஆகவே ஃபைனல் ஆன்சர் இதான். திரும்ப ஒரு செல்வன் கவனிங்கோ. எக்ஸாம்பிளுக்கு எடுக்கணும். ஒரு எண்ணில் 40 வீதம். அப்ப நான் ஒரு எண்ணை எக்ஸாம்பிளுக்கு 100 என்று எடுக்கிறேன். 100 40 வீதம் 40. சரியா? அது எதுக்கு சமன்டா? இன்னொரு எண்ணின் 3ஆ பிரிச்சு வார பங்குல 2 பங்குக்கு சமன். அப்ப நான் 3ஆ பிரிக்கணும் என்றதுக்காக உதாரணத்துக்கு 60 எடுத்துக்கிறேன். நீங்க 600 எடுக்க போறீங்களா எடுங்க. இங்க 100க்கு பதில 1000 எடுக்க போறீங்களா எடுங்க, அது பிரச்சனை இல்லை. அப்ப 60 3ஆ பிரிச்சா ஒரு பங்கு 20, 20 2 பங்கு 40. அப்ப இந்த 2ன் எண்கள் எந்த எண்? இந்த 2னுடைய முதலாம் எண்ணிற்கும் இரண்டாம் எண்ணிற்கும் இடையிலான விகிதம். இந்த 2 பங்கும் சமமா இல்லையா? சமம் எனில் ஒரு எண் 40 வீதமும் இன்னொரு எண்ணில 3/2 பங்கும் சமனாக இல்லையா? சமனெனில் முதலாம் எண்ணிற்கும் இரண்டாம் எண்ணிற்கும் இடையிலான விகிதம். முதலாம் எண் என்ன? 100. இரண்டாம் எண் என்ன? 60. 100க்கும் 60க்கும் இடையிலான விகிதம் என்ன? 5க்கு 3. இத 12ஆல சரி 5க்கு 3. அது கொள்ளையா பார்க்க தேவையில்லை. சரியா? 100ல 10ஆல சுருக்கினா 100ல 10 10, 60ல 6 10, 10ஐயும் 6ஐயும் சுருக்கினா 2ஆல சுருக்கலாம் பொதுவா. 10ல 5 2, 6ல 3 2. ஆகவே 5க்கு 3. சரி, மேலே இருக்கிற மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மேலே இருக்கிற 28வது கேள்வியை பார்ப்போம். விடுபட்ட கேள்வி 28வது கேள்வி. 28வது கேள்வியை பார்ப்போம். 28வது கேள்வியை பார்ப்போம். மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட், 28வது கேள்வியை பார்ப்போம். ஈரிலக்க எண்ணொன்றின் இரண்டாவது இலக்கமானது முதலாவது இலக்கத்தை விட 4 கூடியது. ஈரிலக்க எண் இரண்டு இலக்க எண். ரைட், 2 இலக்க எண் நமக்கு தெரியும். எப்படி வரணும்? 10 தொடக்கம் 99 வரும். இதான ஈரிலக்க எண். ஈரிலக்க எண் 10 தொடக்கம் 99 தான் ஈரிலக்க எண். சரியா? ஈரிலக்க எண் ஒன்றின் இரண்டாவது இலக்கமானது முதலாவது இலக்கத்தை விட 4 கூடியது. ஈரிலக்க எண் இருக்கன்னு சொன்னா 2 இலக்கத்துக்கு இடையிலான வித்தியாசம் 4 இருக்கணும். அதுல இரண்டாவது இலக்கம் பெரிதாகவும் முதலாவது இலக்கம் சின்னதாகவும் இருக்கணும். இப்ப நம்ம பார்ப்போம். வித்தியாசம் எத்தனை வரணும்? 4. வித்தியாசம் 4 வரணும் சொன்னா அந்த இலக்கம்
15 இருக்கலாம். வித்தியாசம் 4. சரியான? வேற என்னவாக இருக்கலாம்? 16 இருக்குமா? 17 26 26 இருக்கலாம். வித்தியாசம் 4. 34 இருக்கலாம். 44 இருக்கலாம். சாரி, 34 இல்ல, 37 இருக்கலாம். அதே போல 48 இருக்கலாம். சரி, பாருங்க. ஈரிலக்க எண்ணொன்றில் இரண்டாவது இலக்கமானது முதலாவது இலக்கத்தை விட 4 கூடியது. 4 கூடியது. சரியா? 4 கூடியது. 4 கூடியது. அவ்விரு இலக்கங்களை மாற்றி எழுதும் போது கிடைக்கப்பெறும் புதிய எண்ணை ஆரம்ப எண்ணுடன் கூட்டும் போது 154 கிடைக்கிறது எனில் ஆரம்ப எண் யாது? ஆரம்ப எண் யாது? 48 டிஃபரண்ட் என்ன? 4. 59 டிஃபரண்ட் என்ன? டிஃபரண்ட் என்ன? 4. இரண்டாவது எண்ணுக்கும் முதலாவது எண்ணுக்கும் டிஃபரண்ட் 4. அப்ப இரண்டாவது எண் பெருசாய்க்கணும், முதலாவது எண் சின்னதாய்க்கணும். சரியான? வேற என்ன வரும்? 60 வராது. 59க்கு மேல எதுவும் வருமா? சொல்லுங்க பாபம். 59க்கு மேல எதுவும் வருமா? இப்ப 60க்கு மேல போனா 60, இப்ப 5 நாளுக்குள்ள 9, 6 நாளுக்குள்ள 10. அப்ப அங்க 60க்கு வராது. 60க்கு மேல என்ன செய்யாது? வராது. அப்ப 4 வித்தியாசம் வாரத்துக்கு 2 இலக்க எண்களுக்கு எதுக்கு சான்ஸ் இருக்குண்டா? 15. பாருங்க, கழிச்சா 4, கழிச்சா 4, கழிச்சா 4, கழிச்சா 4, கழிச்சா 4. இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆரம்ப அவ்விரு இலக்கங்களையும் மாற்றி எழுதும் போது கிடைக்கப்பெறும் புதிய எண்ணை ஆரம்ப எண்ணுடன் கூட்டும் போது 154 கிடைக்குமா? இதுல முதலாவது இப்படி இருக்கிற எண்ணையும் மாறி வார எண்ணையும் கூட்டினா 154 கிடைக்கணும். இது 15. 15ஓட 51 கூட்டினா 154 கிடைக்குமா? 5 3 6 1 5 6. இந்த மைக்கை மியூட் பண்ணி வச்சு போட்டு இருமுறாக்கள் இருமுங்க. சரியா? 26ஐயும் 62ஐயும் கூட்டினா கிடைக்குமா? 8 8 கிடைக்காது. 37ஐயும் 73ஐயும் கூட்டினா கிடைக்குமா? 7 3 10, 0 1 மிச்சம் 4 11 கிடைக்காது. 48ஐயும் 84ஐயும் கூட்டினா கிடைக்குமா? 8 4 12, 2 1 மிச்சம் 1 4 5 13, 132 கிடைக்காது. இங்க பாருங்க, 59 மாத்தி 95. இதை கூட்டி பார்ப்போம். 9 5 14க்கு 4, 1 மிச்சம் 1 5 6, 9 6 15, 154 கிடைக்குது. ஆகவே இதுக்கு விட கேள்வி என்ன கேட்கிறான்? ஆரம்ப எண்ணுடன் கூட்டும் போது 154 கிடைக்கும் எனில் ஆரம்ப எண் யாது? ஆரம்ப எண் என்ன? விட 59. விட என்ன? 59. ரைட். இப்ப இதுல 4 ஈரிலக்க 4 வித்தியாசம் வரணும். நீங்க நிறைய பேர் எக்ஸ் எல்லாம் போட்டு எக்ஸாக 4 எல்லாம் போட்டு செஞ்சு போயிட்டு அப்படி போக தேவையில்லை. ஈரிலக்க எண் 4 வித்தியாசம் வரணும். அப்ப அதுக்கு எத்தனை எண் பாசிபிள் இருக்குது? 15. 1க்கு 5க்கு 4, 26, 38, 48, 59. 6க்கு போகலாமா? போக இயலாது. போனா 60. 6 6ஓட 4க்குள்ள 10 வரும். அப்படியே போய் தரும். 7 11 வரும். அப்ப அது 3 இலக்க எண் ஆயிரும். என்ன? 3 இலக்க எண் ஆயிரும். ஆகவே இதுல சந்திக்கிற நிபந்தனை 2 இலக்க எண்களாக இருக்கணும். ஆகவே 59 முதலாவது எண்ணாக இருந்தால் 59 எதிர்மறை மாற்றி போட்டோம், தலைகீழ் பெருமானம் 95. 59 95 154. கேள்வி, முதலாவது எண் யாது என்று கேட்டா 59, இரண்டாவது எண் யாது என்று கேட்டா 95. ரைட். இந்த கேள்வியை பாருங்க, வயசு சம்பந்தமான கேள்வி. எனது தந்தையின் வயது தாயின் வயதை விட 6 வருடங்களால் அதிகமானது. தாயிட வயசு தந்தையின் வயது. எனது தந்தையின் வயது தாயின் வயதை விட 6 வருடங்களால் அதிகமானது. இப்ப சொல்லுங்க,
தாயிர வயது உங்களுக்கு தெரியுமா? தாயிர வயசு தெரியுமா? தாயிர வயசு தெரியுமா? தெரியாது அப்ப சொல்லுங்க. தெரியாத நம்ம ஒரு ஆங்கில எழுத்தாக எடுப்போம். என்ன உதாரணமா பெரும்பாலும் எக்ஸ்டெண்ட் எடுப்போம். இப்ப தாயிட வயது எக்ஸ்டெண்டா தந்தையிட வயது எத்தனை? எக்ஸாக 6. எக்ஸாக 6 ஏன் வருதுன்னா கவனிங்க. தாயிட வயசு உதாரணமா 50 தந்தை 6 வருடங்கள் அதிகம் என்று சொன்னா 50ஓட 6 என்ன செய்வோம்? கூட்டுவோம். இப்ப 56. நிறைய பேர் என்ன செய்யறது, ஒரு மிஸ்டேக் கொண்டு விடுறது, தாயிட வயது எக்ஸ் தந்தையிட வயது 6 வருடம் கூடண்டா 6x என்று போட்டு 6x என்று போட்டா ஒரு விடப்புலை. இது 6x 6 தர எக்ஸ். இது தேவை வந்து நமக்கு எக்ஸ் சக 6 அல்லது 6 சக எக்ஸ். இது ஒன்று. இரண்டாவது, நான் பிறக்கும் போது எனது தாயின் வயது 20 வருடங்கள் ஆகும். நான் பிறக்கும் போது எனது தாயின் வயது 20 வருடங்கள் ஆகும். அப்ப அவர் பிறக்கும் போது தாயிட வயது 20 தந்தையிட வயசு தந்தையிட வயது எத்தனை? 26. 26. இப்ப இவர்கள் இருவரினது மொத்த வயது எத்தனை? இவர் பிறக்கும் போது இவர் ரெண்டு பேரையும் மொத்த வயசு 46. கிளியரா? கிளியரா? இப்ப சொல்றார் அவர், தற்போது எங்கள் மூவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 97. இப்ப 3 பேர் வயசின் கூட்டுத்தொகை வந்து 97. அப்ப எத்தனை வருடம் கூடிக்கு? இப்ப 3 பேர் வயசு 97. அவர் பிறக்க கூட 2 பேர் வயசு 46. சரியா? 46. அப்ப 7 6 போனா 1, 9 4 போனா 5. மைக்கை யூஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்ப இந்த 51 வயசுன்றது இவர் பிறக்க கூட இவருக்கு 0 தானே. இவங்களுக்கு 20, இவருக்கு 26 இல்லையா? ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வயசு கூடிக்குமா இல்லையா? ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வயசு கூடிக்குமா இல்லையா? அவ இவர் பிறந்து ஒரு வருடத்துல பிள்ளைக்கு 1 வயசாயிருக்கும், தாய்க்கு 21 வயசாயிருக்கும், தந்தைக்கு 27 வயசாயிருக்கும். அப்ப ஒவ்வொரு வருடமும் இந்த வயதுகள் அதிகரித்து போனது சமனாக இருக்குமா இல்லையா? சமனாக இருக்குமா இல்லையா? சமன் சார். அப்ப இதுக்குள்ள வந்து பிறந்தவர வயசு இந்த 51க்குள்ள இருக்கி, இவங்களுக்கு கூடின வயசு 51க்குள்ள இருக்கி, தந்தையிட வயசு 51க்குள்ள இருக்கின்றா 51 3ஆல பிரிச்சு வாரது 51 3ஆல பிரிச்சு வாரது இவங்களுக்கு அதிகரித்த வயதாக இருக்குமா இல்லையா? அப்ப 51 3ஆல பிரிச்சா 17 வரும். பிறந்து 17 வருடத்துக்கு பிறகுதான் இந்த கணக்கை சொல்றாங்க. அப்ப பிறந்து இவருக்கு ஒவ்வொரு வருடம் ஒன்றொன்று கூடிக்கும், தாய்க்கு ஒன்றொன்று கூடிக்கும், தந்தைக்கு ஒன்றொன்று கூடிக்கும். 51 என்றது 3 பேருக்கும் சமனாக அதிகரிக்கப்பட்ட வயது. அப்ப சமனாக அதிகரிக்கப்பட்ட வயது என்றதால 3ஆக என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். பிரிச்சா 17. பிறந்த குழந்தை வயது இப்ப 17, தாயின் வயது இப்ப 20 17 37, தந்தையின் வயது வந்து 43. 17 வருடத்துக்கு பிறகு தந்தைக்கு 43 வயசு, தாய்க்கு 37 வயது. ஆனா அவங்களுக்கு எத்தனை வயது கூட இருக்கணும்? தாய்க்கும் தந்தைக்கும் மேல ஏஜ் பெண்ணு சந்திக்கிறான் 6. 43ல 37 போனா 6. அது சரியா வருதா இல்லையா? கேள்வி என்ன? தற்போது எனது வயது எத்தனை வருடங்கள் ஆகும்? பிள்ளட வயது தான் கேட்கிறாங்க. 17 வருடங்கள். 17 வயது 17 வருடங்கள். ஐயோ. அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வியை பார்ப்போம். மிக விரைவாக வளரும் தாவரம் சல்வீனியாவாகும். ஒரு நாளில் இந்த செடிகளின் எண்ணிக்கை 2 மடங்காகும். இவ்வாறான ஒரு செடி இடப்பட்ட ஒரு குறித்த நீர்த்தேக்கமானது 30 நாட்களில் முழுமையாக மூடிவிடும் எனில் 2 செடிகள் இடப்பட்டு எத்தனை நாட்களில் அதை நீர்த்தேக்கம் முழுமையாக மூடப்படும்? இதுல கொள்ள பேசுறது கொண்டு இல்ல. ஒரு செடி முழுமையாக எத்தனை நாள்ல மூடுது?
ஒரு செடி முழுமையாக எத்தனை நாள்ல மூடுது? ஒரு செடி முழுமையாக எத்தனை நாட்கள்ல மூடுது? 30. 2 செடி கேட்டாங்கன்னு சொன்னா இதுல ஷார்ட் கட்னு சொன்னா ஒரு செடி எத்தனை நாள்ல மூடுமோ அதுல ஒன்றை கழிக்கணும் 29. 3 செடி கேட்டாங்கன்னு சொன்னா 2 கழிக்கணும் 28. 4 செடி கேட்டாங்கன்னு சொன்னா 3 கழிக்கணும் 27. சரியா? இதான் இதுல ட்ரிக்ஸ். இதுல பெருசா நீங்க மண்டையை போட்டு குளப்பி மெட்ஸுக்குள்ள போக தேவையில்லை. ஒரு செடி 30 நாள்ல குளத்தை மூடுமென்னு சொன்னா 2 செடி கேட்டாங்கன்னா ஒவ்வொரு நாளா குறைக்கணும் 29. 3 செடி கேட்டாங்கன்னா 28. 4 செடி சொன்னா 27. இப்படி ஒவ்வொன்றாக குறைந்து வரும். இதான் இதுல வெரி வெரி ஷார்ட் வே. சரியா? இதுக்கு மேல இதுக்கு ஷார்ட் வே ஒன்று இல்லை. அப்ப இதுக்கு விட வந்து 2 என்று சொன்னா 29 இப்படியாக வரும். சரியா? அதை நோட் பண்ணிக்கொள்வோம். இரட்டிப்பாக கேட்டால் ஒன்றால் நிரம்பும் நாட்களிலிருந்து ஒன்றை கழிக்க வேண்டும். ரைட். இந்த கலண்டர் கேள்வி ஒன்று வருகிறது. இந்த கேள்வியை மட்டும் நான் செஞ்சு காட்டுறேன். இது கொஞ்சம் ஈஸியா செய்யலாம். அதால செஞ்சு காட்டுறேன். ஈஸியா கொள்ள விளக்கம்லாம் சொல்ல தேவையில்லை. சரியா? அதால செஞ்சு காட்டுறேன். ஒரு குறித்த மாதத்தில் வாரத்தில் உள்ள 7 நாட்களும் இடம்பெற்றிருந்த தடவைகள் ஒன்றுக்கொன்று சமனானவை. ஒரு குறித்த மாதத்துல வாரத்தில் உள்ள எல்லா நாளும் சமனாயிக்கலாம். அதாவது உதாரணமா சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி என்று 7 நாள் இருந்தா 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 4 மாதம், மேக்சிமம் 5 கிழமை இருக்கும். சாரி, 1வது கிழமை, 2வது கிழமை, 3வது, 4வது, மேக்சிமம் 5 கிழமை இருக்கலாம். இப்ப சனி ஃபுல்லா ஃபில் ஆகி இப்படி இருந்தா 2வது இதுவும் 7 எல்லாம் மந்தி, 7 நாளும் மந்தி. என்ன சொல்றாங்கன்னா அனைத்தும் 7 நாளும் மந்திக்குது. 7 நாளும் ஃபுல்லா வந்திக்குது. உதாரணமாக கலண்டர் எடுத்து பார்த்தா சில கலண்டர் வந்து என்ன செய்யும், புதன்கிழமை இருந்து 1ஆம் தேதி ஆரம்பிக்கும். அப்ப அந்த கலண்டர் எல்லா நாளும் எல்லா கிழமையும் சமனா வந்திக்குதான்னு கேட்டா இல்லை. ஆனா ஒரு மாதத்துல அனைத்தும் சரியாக வருதுன்னு சொன்னா ஞாபகம் வச்சுக் கொள்ளுவோம், அது பிப்ரவரி மாதம் 28 நாட்களை கொண்ட கலண்டராக இருக்கும். ஏன்? பிப்ரவரி மாதம் 28 நாட்களை கொண்ட கலண்டர் 4 கிழமைகள் வரும். 1ஆம் திகதி ஆரம்பிச்சா 7வது திகதி வெள்ளிக்கிழமை முடியும். 1ஆம் திகதி சனிக்கிழமை 7வது வெள்ளி. திரும்ப 8 சனிக்கிழமை ஆரம்பிச்சு 15ஆம் திகதி வெள்ளிக்கிழமை முடியும். 15 சனிக்கிழமை 7 முடியும். இங்க 14ஆம் திகதி முடியும். இங்க 21ஆம் திகதி முடியும். இங்க 28ஆம் திகதி வெள்ளிக்கிழமை முடியும். 1ஆம் திகதி சனிக்கிழமை ஆரம்பிச்சா எதுல முடியும்? அது வெள்ளிக்கிழமை முடியும். ஆகவே இதுவும் ஒரே மாதிரி இருக்கும், இதுவும் ஒரே மாதிரி, இதுவும் ஒரே மாதிரி, இதுவும் ஒரே மாதிரி. இந்த கேள்வி என்னன்னு சொன்னா, குறித்த மாதம் ஒன்றில் 7 நாட்களும் இடம்பெற்றிருந்த தடவைகள் ஒன்றுக்கொன்று சமனானவை எனில் அம்மாதத்தில் 1ஆம் திகதி புதன்கிழமை எனில் அடுத்த மாதத்தில் 1ஆம் திகதி என்ன கிழமை? அடுத்த மாதத்தில் 1ஆம் திகதி என்ன கிழமை? இப்ப சும்மா சொல்லி காட்டும் பாருங்க. இது புதன், 1ஆம் திகதி புதன் என்றார். ஓகே, இப்ப இது கண்டுபிடிக்கிறீங்களா? ஒன்றுக்கொன்று சமனாக வருதுன்னா அதுல மீனிங் என்ன சொன்னா 7 நாளும் ஒரே மாதிரி இருக்குது. ஒவ்வொரு கிழமையும் ஒரே மாதிரி, ஒவ்வொரு கிழமையும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னா
நல்லா கவனிங்க, பிப்ரவரி 28 முடியும். இப்ப இது ஜனவரி மாதமாக இருந்தால் இந்த 5வது கிழமை ஒன்று வந்து 28, திரும்ப 29 டேட், 30 டேட், 31. அப்ப இப்படி வரும். ஆகவே இது எல்லா நாளும் எல்லா கிழமையும் ஒரே மாதிரி இருக்குதா? இல்ல. எல்லா கிழமையும் ஒரே மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு மாதம் பொருத்தம், பிப்ரவரி மாதம். அந்த மாதம் 28 நாளை கொண்டிருக்கும். 28 நாளை கொண்டிருக்கும். இப்ப புதன் 1ஆம் தேதி ஆரம்பிச்சா வியாழன், இது 1வது கிழமை, இது 2வது கிழமை, இது 3வது கிழமை, இது 4வது கிழமை. ஒன்று கவனிங்க, நான் சும்மா விலங்கணும் என்றதுக்காக எழுதி காட்டுறேன். இந்த ஷார்ட் கட்ட சொல்றேன், விலங்கணும் என்றதுக்காக எழுதி காட்டுறேன். இது 1வது டேட், 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி. புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், 7ஆம் நாள். கவனிங்க, இந்த கிழமை எப்ப முடியுது? ஆரம்பிக்கிற நாளுக்கு முந்தின நாள்ல முடியுதா இல்லையா? அதே போல இது 8ஆம் தேதி திரும்ப புதன், 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28. இப்ப கவனிங்க, 2ஆம் மாசம் 28ஆம் தேதி என்ன கிழமையில முடியுது? 2ஆம் மாசம் 28ஆம் தேதி என்ன கிழமையில முடியுது? செவ்வாய். செவ்வாய் முடிஞ்சா 3ஆம் மாதம் 1ஆம் தேதி என்ன கிழமையா? புதன். புதன்கிழமையாக இருக்கும். இத இப்படி எழுதி கண்டுபிடிக்கலாமா எக்ஸாம்ல? ஒரு கேள்விக்கு மைக்க மியூட் பண்ணுங்க. முந்தைய நாளை வச்சுக்காங்களா? மைக்க மியூட் பண்ணுங்க. இதுக்கு ஈஸியான வழி என்னன்னு சொன்னா கவனிங்க, இந்த மாதத்துல எத்தனை நாட்கள் இருக்குது? 28 நாட்கள் இருக்குது. இத கிழமையில 7 நாள் தானே, 7ஆல பிரி. 28 7ஆல பிரிச்சா 4, மிச்சம் 0 வராது. 30 நாள் மாதம் ஒன்று இருந்தா 30/7, அப்ப 4, மிச்சம் 2. 31 இருந்தா 7ஆல பிரிச்சா 4, மிச்சம் 3. இதுல இந்த சைபர் மீனிங் என்னன்னு சொன்னா, என்ன நாள்ல அந்த என்ன டேயில என்ன நாள்ல ஸ்டார்ட் ஆகுதோ 0த்துல மிச்சம் 0 வந்தால் அடுத்த மாதம் அதே நாள்ல தான் ஆரம்பிக்கும். எந்த நாள்ல ஸ்டார்ட் ஆகிச்சோ அதே நாள்ல தான் ஆரம்பிக்கும். இங்க பேலன்ஸ் எத்தனை வருது? 2. அப்ப என்ன நாள்ல தொடங்கிச்சோ அதுல இருந்து 2வது நாளை பார்க்கணும். அப்ப 30 நாள்ல இந்த மாசம் முடிஞ்சா அடுத்த மாதம் ஆரம்பிக்கும் எப்பன்னு சொன்னா 2 மிச்சம், புதன், வியாழக்கிழமை ஆரம்பிக்கும். 3 என்று சொன்னா புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கும். இதான் இதுல ஷோர்ட். இப்படி நீங்க இதெல்லாம் போட்டு எழுத தேவையில்லை. 28 7ஆல பிரிச்சா 4, 0 வருது. 0 வந்தா புதன்கிழமை என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். 0 வந்தா நம்ம புதன்ல இருந்து அங்க ஒரு நாள் போகலாமா? போக இயலாது. சரியானே? இங்க 2 போகணும். புதன்ல இருந்து ஒரு நாள், 2 நாள், சாரி வெள்ளி வரும். புதன்ல இருந்து வியாழன் 2 நாளை கழிக்கணும். வியாழன் வந்து வெள்ளி வரும். 3 நாள் சொன்னா புதன், வியாழன், வெள்ளி என்றா சனிக்கிழமை ஆரம்பிக்கும். விளங்கிச்சா? உதாரணமா நான் ஒரு கேள்வி சொல்றேன். போனதான் உங்களோட போன்ல கேலண்டர் எடுங்க. எல்லாரும் போன்ல கேலண்டர் எடுங்க. போன்ல கேலண்டர் எடுங்க. கேலண்டரை வச்சு கொஞ்சம் விளங்கப்படுத்தினா உங்களுக்கு ஈஸி ஆயிக்கும். கேலண்டர் எடுத்து இது எத்தனாம் மாசம்? 1ஆம் மாசம். எத்தனாம் மாசம்? 1ஆம் மாதம். 1ஆம் மாதம் 2026 1ஆம் மாதம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது. 1ஆம் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது. கேள்வி வந்து 2ஆம் மாதம் 1ஆம் தேதி என்ன கிழமை ஆரம்பிக்கும்? சரியா? இப்ப
முதலாம் மாதம் முதலாம் திகதி பாருங்க. முதலாம் மாதம் முதலாம் திகதி முதலாம் மாசம் 31 நாள் இருக்கும். சொல்லுங்க. முதலாம் மாதம் 31 நாள் இருக்கும். சரியானே? முதலாம் மாதம் 31 நாளைக்கு ஏழால பிரிச்சா 4 பேலன்ஸ் எத்தனை வரும்? 3 வரும். பேலன்ஸ் எத்தனை வரும்? சாரி, வியாழன் ஆரம்பிக்கணும். சாரியா, வியாழன் 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 சாரி. முதலாம் மாதம் முதலாம் திகதி வியாழக்கிழமை ஆரம்பிச்சுக்குது. கேள்வி வந்து 2ஆம் மாதம் முதலாம் திகதி என்ன கிழமை தொடங்கும்? முதலாம் மாசம் எத்தனை நாள் இருக்குது? 31. ஜனவரி 31 நாள் இருக்கும். 31 7ஆல பிரிச்சா 4ம் 3ம் வரும். அப்ப வியாழக்கிழமை இருந்து 3 நாள் தள்ளி பார்க்கணும். வியாழக்கிழமை இருந்து 3 நாள் தள்ளி பார்த்தா வியாழன் ஒரு நாள், வெள்ளி ஒரு நாள், சனி ஒரு நாள். அப்ப இது சாரி, வியாழன்ல இருந்து 3 நாள். வியாழன், வெள்ளி ஒரு நாள், சனி ஒரு நாள், ஞாயிறு ஒரு நாள். அப்ப 3 நாள் என்றது 3 நாளைக்கு பிறகு. வியாழன்ல இருந்து 3 நாளைக்கு பிறகு. வியாழன்ல இருந்து 3 நாள் என்றா வியாழன்ல இருந்து சனி சாரி வெள்ளி ஒரு நாள், சனி 2வது நாள், ஞாயிறு 3வது நாள். அப்ப ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் மாசம் முதலாம் தேதி ஆரம்பிக்கும். விளையிட்டா? அந்த ட்ரிக்ஸ் தான் இங்க பாக்குறது. அப்ப அது 0வாக இருந்தால் அதே நாள் வரும். 0வாக இருந்தால் அதே நாள் வரும். 1 சொன்னா மிச்சம் 1 வந்தா புதன்கிழமை ஆரம்பிக்குதுன்னு சொன்னா மிச்சம் 1 வந்தா வியாழன், மிச்சம் 2 வந்தா 2 நாள் கழிச்சு பார்க்கணும். 3 நாள் இருந்தா 3 நாள் கழிச்சு பார்க்கணும். 3வது நாள பார்க்கணும். விளங்கிச்சா? இது கலண்டர் கேள்வி, சும்மா ஒரு பேசிக் இதை சொல்லிக்கிறேன். நான் தனியா கலண்டரை ஒரு கொஸ்டின் எடுத்து செய்யறேன். சரியா? ஆகவே இதுக்கு விட வரும் என்ன? புதன்கிழமை. ஏன் பிரிச்சா 0 வருது. அப்ப 0 வந்தா அதே நாள் தான் வரும். 1 வந்தா அதுக்கு அடுத்த நாள் வரும். 2 வந்தா அதுக்கு 2 நாள் கழிச்சு வரும். புதனுக்கு 2வது நாள் என்ன? வியாழன், வெள்ளி. 3 வந்தா புதனுக்கு 3வது நாள் என்ன? வியாழன், வெள்ளி, சனி. இந்த நாள்ல இருந்து 3வது நாளை பார்க்கணும். அந்த நாளோட சேர்த்து 3வது நாளை பாக்குறல்ல, அந்த நாள்ல இருந்து 3வது நாளை பார்க்கணும். 34வது கேள்வி. கல்முனை சந்தையில் குமரன் நிறைக்கு 5ஆக 25 தோடம்பழங்களை சட்டதிரமாக அடிக்கிறான். அப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா, சதுரமாக 5, நிறைக்கு 5 எழுதிய காட்டுறேன், விளங்கணும் என்று போட்டு. விளங்கினா நீங்க எழுத தேவையில்லை. ஒரு நிறைக்கு 5 படி 25 தோடம்பழங்கள் அடுக்கிறார். அப்ப இதுல ஒரு நிறையில 5 சொன்னா திரும்ப இன்னொரு நிறையில 5 அடிக்கிறா தானே 25 வரும். 25 வரணும். Right. 25 வந்துட்டு. பின் இவற்றின் மேல் ஒவ்வொரு தோடம்பழங்களை அடுக்கடுக்காக வைத்து இறுதியில் ஒரு பிரமிட் போன்ற உருவத்தை அமைத்தான். பிரமிட் போன்ற உருவம் என்று தந்தாங்கண்டா உங்களுக்கு விளங்கணும். முக்கோண எண்ல அது அடுக்கப்பட்டிருக்கும். என்ன எண்ல? முக்கோண எண்ல. அதாவது அல்லது சதுர எண்கள் குறைஞ்சி போய்க்கணும். நம்ம இப்ப எடுப்போம். இப்ப 5 தர 5 அடிக்கிட்டான். அடுத்து 4 தர 4, அடுத்தது 3 தர 3, அடுத்தது 2 தர 2, அடுத்தது 1 தர 1. அப்ப 5 தர 5 25 அடிக்கிட்டாரா? இப்ப அடுத்து எத்தனை அடுக்கணும்? 4 தர 4. அப்ப இந்த பாக்ஸுக்கு மேல அவர் என்ன செய்வார்? அடுக்குவார். 4 தர 4 இந்த பாக்ஸுக்கு மேல திரும்ப 4 தர 4 அடுக்குவார். முதலாவது கட்டில 25 அடுக்குகிறார். 2வது கட்டில எத்தனை அடுக்குவார்? 16. 16. 3வது கட்டில 9 அடுக்குவார். 4வது கட்டில 4 அடுக்குவார். ஆக மேல் 5வது கட்டில வந்து 1 அடுக்குவார். ஆகவே இவளை கூட்டி வந்தா இந்த பிரமிட்ல இருக்கிற மொத்த ஒரே இன்ச் வரும். அப்ப 25, 16, 10, 30, 55 வரும். 55 ஒரு முக்கோண எண்ணா இல்லையா? 55 ஒரு முக்கோண எண்ணா இல்லையா? 55 முக்கோண எண் தானே? முக்கோண. அதோட முக்கோண எண்ல நீங்க பார்க்கணும். அது நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. கொல்லி முக்கோண எதுவும் யோசிக்க தேவையில்லை. 25 இருந்தா நீங்க நினைக்கணும் பிரமிட் இருந்தா அதுக்கு மேல 16 வரும். அப்ப 20 அந்த என்ன சொல்றது, அந்த வர்க்க மூலத்துல வரணும். வர்க்கத்துல வரணும். சதுர எண்கள்ல வரணும். 25, 16, 9, 4, 1. 36 சந்தாரம்னா 36, 25, 16, 9, 4, 1 வரும். சரியா? இது சின்ன கேள்வி.
35 கடைசி கேள்வி. அகலத்தை போன்று இருமடங்கு நீளமான செவ்வக வடிவ காணி ஒன்றை சுற்றி சம இடைவெளிகளில் 30 தூண்கள் நடப்பட்டிருந்தன எனில் அதன் நீளப்பக்கம் ஒன்றில் இருந்து பார்க்கும் போது எத்தனை தூண்கள் தென்படும்? அகலத்தை போல 2 மடங்கு நீளமான ஒரு காணி, உதாரணமா அகலம் எக்ஸ்டெண்டா, நீளம் 2. அகலத்தை போல இருமடங்கு நீளமான செவ்வக வடிவ காணி. இப்ப காணி ஒன்று இருக்குது, இப்ப எடுக்கிறேன் நான். இது 5 மீட்டர்ண்டா, இது 10 மீட்டரா இருக்கிறது. இதான் கேள்வி. இது 5 மீட்டர், 10 மீட்டர். சரியா எத்தனை மீட்டர் தெரியல. இது 5 மீட்டர், இது 10 மீட்டரா இருக்கிறது. ரைட். 30 தூண்கள் நடப்பட்டிருந்தது. அதன் நீளப்பக்கம் ஒன்றில் இருந்து பார்க்கும் போது எத்தனை தூண்கள் தென்படும்? இப்ப ஒரு செவ்வக வடிவ காணி என்று சொன்னா நல்லா கவனிங்கோ. இந்த 4 தூண்கள்லையும் 4 மூலைகள்லையும் 4 தூண்கள் வருமா இல்லையா? கட்டாயம் 4 தூண்லையும் 4 வருமா இல்லையா? வருமா இல்லையா? ஒரு வளவுல நீங்க வேலி போடுறதுன்னா 4 மூலைக்கும் 4 கம்பு நாட்டுவீங்களா இல்லையா? நாட்டுவோம். ரைட், ஓகே. இப்ப நமக்கு இன்னும் 26 தூண்கள் வரணும். அது எங்க வரும் என்று கண்டுபிடிச்சோம், நமக்கு விட வந்துடும் என்ன. ரைட். இப்ப நல்லா கவனிங்கோ. தூண்கள் சம்பந்தமான பேசிக் என்னன்னு சொன்னா, ஒரு சைட்ல உதாரணம் சொன்னாங்க, ஒரு 5 மீட்டர் 5 மீட்டர் வேலி ஒன்று, 5 மீட்டர் வேலி, இது 5 மீட்டர் வேலி. ஒவ்வொரு மீட்டருக்கும் ஒருக்கன்னு செய்யப்படுறாங்க, தூள் நாட்டப்படுறாங்க. அப்ப 5 மீட்டருக்கு ஒவ்வொரு மீட்டருக்கும் ஒருக்கா தூள் நாட்டினா, நான் சும்மா சொல்றேன், இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இது 1 மீட்டர், இது 2 மீட்டர், இது 3 மீட்டர், இது 4 மீட்டர், இது 5 மீட்டர். 5 மீட்டர் வந்துட்டா. இப்ப 5 மீட்டர் சொன்னா எத்தனை இடைவெளி வருதுன்னு பாருங்க. 1 இடைவெளி, 2 இடைவெளி, 3 இடைவெளி, 4 இடைவெளி, 5 இடைவெளி. 5 இடைவெளிகள் வந்தால் தூண்கள் எண்ணிக்கை 1 கூடணும். 6 தூண் வரும். இது விளங்கிச்சா? இடைவெளிகளை விட ஒன்றை கூட்டி வாரதான் தூண்ட எண்ணிக்கை. இதான் இதுல பேசிக். இப்ப 5 மீட்டர் நீளமான ஒரு வேலி அமைக்கிறீர்கள். அதுல ஒவ்வொரு மீட்டருக்கு ஒருக்கா கட்டை போடுறீர்கள். அப்ப எத்தனை தூண்கள் கட்டைகள் தேவைப்படும் என்று கேட்டா 5 மீட்டருக்கு 5 இடைவெளி வரும். 1 2 3 4 5. அப்ப தூண் 1 கூட தேவைப்படும், இடைவெளியை விட கூட தேவைப்படும். ஏன்? ஆரம்பிக்கிறதும் முடிக்கிறதுக்கும் 2 தூண் தேவானே. இப்ப இந்த கேள்வி என்னன்னு நமக்கு தந்திக்கிறது, இப்ப இது ஒரு பங்கு சொன்னா இது எத்தனை பங்கு? அகலம் ஒரு பங்குண்டா நீளம் எத்தனை பங்கு? நீளம் எத்தனை பங்கு? அகலத்தின் 2 மடங்கு தானே நீளம். அப்ப அகலம் ஒரு பங்குண்டா நீளம் எத்தனை பங்கு? 2 பங்கு. 2 பங்கு. இந்த நீளமும் 2 பங்கு, இது ஒரு பங்கு. விளங்கிச்சா? இப்ப மொத்தம் எத்தனை பங்கு? இது 2 2 4 5 6 பங்கு. அப்ப 6 பங்கு தான் அந்த 6 தூண். 6 தூண் நான் சும்மா எடுக்கிறேன், W எடுக்கிறேன். 6 W சமன் 30. ஒரு W எத்தனை? ஒரு பங்கு. 6 பங்கு 30. ஒரு பங்கு எத்தனை? 5. ஒரு பங்கு 5 சொன்னா இதுக்கு எத்தனை தூள் தேவைப்படும்? 5 தூள் தேவைப்படும். இதுக்கு 5 தூள் தேவைப்படும். இப்ப இதுக்கும் 5 போனா மொத்தம் 10 தூள் போயிட்டு மிச்சம் எத்தனை இருக்குது? 20 இருக்குது. 20 இருந்தா
இதுக்கு எத்தனை தேவைப்படும்? இன்னும் 10 தேவைப்படும். இதுக்கு 10 தேவைப்படும். சரிங்களா? இங்க 5 இங்க 5 போனா இங்க 10 இங்க 10 தேவைப்படும். சரியா? ஆகவே ஒரு இப்ப கவனிங்கோ, இது ரெண்டையும் கழிச்சுத்தான 10 தேவைப்படுது. இது ரெண்டையும் கழிச்சுத்தான 10 தேவைப்படுது. ஓமா இல்லையா? இது ரெண்டையும் கழிச்சுதான 10 தேவைப்படுது, சேர்த்தா தேவைப்படுது. இப்ப இந்த தூணை நீங்க எடுக்கும், இந்த தூண் எடுக்கும். இப்ப நான் சொல்றேன் ஒரு பக்கத்துக்கு 5 தேவைப்படுது. இப்ப நான் நேரன் இங்க 2 தூணை நாட்டு. சரியா? மிச்சம் எத்தனை தூண் இருக்கு நாட்டெல்லாம்? 3. அப்ப 5 தூண் வந்துட்டா 1 2 3 4. அப்ப இதை உதாரணமா 4 மீட்டர் எடுப்போம். 4 மீட்டருக்கு 4 இடைவெளி 5 தூள் தேவைப்படுது. இதுவும் 4 மீட்டர் 4 இடைவெளி எத்தனை தூள் தேவைப்படுது? 5 தூள் தேவைப்படுது. அப்ப இது 4 மீட்டர் இது எத்தனை மீட்டர் ஆயிக்கும்? 8 மீட்டர் ஆயிக்கும். 8 மீட்டர் இங்க எத்தனை இடைவெளி இருக்கும்? சொல்லுங்க. இங்க 4 தூள், இங்க 5 தூள் நாட்டிட்டோம், இங்க 5 தூள் நாட்டிட்டோம். அப்ப இங்க ஒரு தூள் இருக்கு, இங்க ஒரு தூள் இருக்குல்ல, இப்படி வரும். 8 இடைவெளி இருந்தா எத்தனை தூள் தேவைப்படும்? 9 தூண் இதுக்குள்ள வரும். அப்ப இங்க இருந்து நீங்க பார்க்க போல இந்த 9 தூணும் இன்னும் ஒரு தூண் 10, இன்னும் ஒரு தூண் 11. உங்களுக்கு எத்தனை தூண் ஒரு நீளத்துல விளங்கும்? ஒரு நீள வாட்டில உங்களுக்கு எத்தனை தூண் விளங்கும்? 11 விளங்கும். 11 விளங்கும். விளங்கிட்டா? உதாரணமா இது அரைவாசி டபுள் 2 சந்தத்தால் நமக்கு பிரிக்கிற லேசி. அப்ப இது ஒரு பங்குன்னா இது 2 பங்கு 3 பங்கு, இது ஒரு பங்கு 4 பங்கு, இது 2 பங்கு 6 பங்கு. 30 தூணை 6ஆ பிரிக்கணும். 30 தூணை 6ஆ பிரிச்சா ஒரு பங்கு 5. அப்ப ஒரு பங்குன்றது அகலம் தானே. அப்ப ஒரு அகலத்துக்கு 5 போனா 2 மூலைக்கும் 2 வரும். இதுவும் அகலம் 2 மூலைக்கும் 2 வரணும். இங்க 3 வரணும். இடையில 2 மூலைக்கும் இடையில 3 வரணும். இங்க 3 வரணும். 10 போயிட்டு 10 போனா ஒரு பக்கத்துக்கு 5 2 பங்கு எத்தனை வரணும்? ஒரு பங்குக்கு 5 2 பங்கு 10 வரணும். ஆகவே இங்க நல்லா கவனிங்க, நீங்க நல்லா கவனிங்க. 9 10 தானே. 9 இடைவெளி 10 போனா இந்த இதுக்கு 10 தேவை. அப்ப 8 தூண் தேவைப்படுது. 8 தூண்கள் தேவைப்பட்ட எத்தனை இடைவெளி இருக்கும்? 9. 8 இடைவெளி இருந்தா 9 தூண் தேவைப்படும். 8 இடைவெளிகள் இருந்தா 9 தூண் தேவைப்படும். நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. போட்டு காட்டுறேன். 8 இடைவெளிகள் இருந்தா 9 தூண் தேவைப்படும். இது 4 என்றா இது 8 தானே. அப்ப 1 2 3 4 5 6 7 8. ரைட். இப்ப கவனிங்க. நீங்க போட்டு பார்க்க வேணாம், நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. சரியா? போட்டா கன்ஃபியூஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. இங்க ஒரு மூலையில ஒரு தூண் இருக்கு. இந்த தூண் இது ஏன் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொன்னா, இந்த மூலையில வர தூண் இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம். ஆக நம்ம கணக்கு என்ன செய்யலாது, பார்க்க இயலாது. இப்ப நமக்கு தேவை 2 தூண் இங்க இன்னும் எத்தனை தூண் வரணும்? இங்க 8 தூண் வரணும். 8 தூண் என்று சொன்ன 8 மீட்டர் என்றா 8 இடைவெளி இருக்கும். 8 இடைவெளி என்றா 9 தூண் வரணும். 9 இன்ன ஒன்று இங்க இருந்து பார்த்தா நமக்கு 11 தூண்கள் விளங்கும். சரியா? 11 தூண்கள் விளங்கும். மைக்கை மியூட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. இன்னொரு கொஞ்சம் சொல்லிடுமா? ரைட். என்ன சொன்ன, இப்ப டைம் முடியுது. ஜூமு கொடுத்த டைம் முடியுது. சரியா? கட் ஆக போகுது. இந்த கேள்வி விளங்காதாக்கள் யாரும் இருந்தா எனக்கு பேசுனதா கேட்டுக்கணும். சரியா? பேசுனதா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி போடுறேன். சரியா? டைம் முடிய போகுது. ஒரு 2 மினிட்ஸ்ல கட் ஆக போகுது ஜூம். அடுத்த கிளாஸ் நம்மளோட ஜிகே கிளாஸ் சனிக்கிழமை நடக்கும். ஜிகே கிளாஸ் சனிக்கிழமை நடக்கும். நாளைய கிளாஸ் நடக்காது. ஜிகே கிளாஸ் 2வது ஜிகே கிளாஸ் சனிக்கிழமை நடக்கும். அதுக்கான உங்களுக்கு புதிய டியூட்
சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நான் அனுப்புவேன். சரியா? இன்ஷா அல்லாஹ். இந்த கடைசி கேள்வியில் டவுட் சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்ல கேட்டுக்கொள்ள தெளிவுபடுத்துறேன். சரியா? இந்த நம்பரை கேட்டுக்கொள்ளுங்க, தெளிவுபடுத்துறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் கடைசி கேள்வி மட்டும் இல்ல, நீங்க படிப்பிச்சதுல எதுல டவுட் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளுங்க. இது 11 ஆசிரியர் விட 11. ம் சரி. ஓகே இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அடுத்த கிளாஸ் சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஜிகே கிளாஸ்ல சந்திப்போம். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட். வலைக்கம் ஸலாம்.